எரேமியாவுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை வாசித்து, எரேமியா 13:23 வாசித்து கர்த்தருடைய செய்திக்கு நேராய் கடந்து போவோம். வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக இந்த மாதிரி கன்வென்ஷன்களில் காலை ஆராதனைக்கு வரக்கூடியவர்கள் ஏறக்குறைய ஒரு நல்ல ஓரளவுக்கு ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை உள்ளவர்கள் அல்லது கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தவர்கள் என்று சொன்னால் கூட மிகையாகாத வார்த்தை. காரணம், தெய்வ சமூகத்தில் காலையில் இருக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. பொதுவாக இதில் அதிகமான ஜனங்கள் உபவாச ஜபத்துக்கு வருவார்கள், இதெல்லாம் இருக்கும். அதனால் இன்றைக்கும் கூட பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் உங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்க. தேறினவர்களுக்குள் ஞானத்தை பேசுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால் நாங்கள் பேசுகிறது ஞானமான ரொம்ப நல்ல காரியம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நல்ல வார்த்தைகள் சிலது இருக்கும். அல்லேலூயா. அடிக்கடி சொல்லும்போது சொல்லுவோம், மரணம் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம லைஃப்பில் எப்போவுமே பிரசங்கத்தில் சொல்லிக்கிட்டே வரும். இன்றைக்கும் கூட அப்படி தான். பூமியில் கருவறையில் இருக்கிற குழந்தையிலிருந்து உயிரோடு இருக்கிற எல்லாருமே மரணம் அப்படிங்கிற ஒரு கீவில் தான் நிற்கிறாங்க. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், எவ்வளோ பரிகாரத்தை தேடினாலும் ஒரு நாள் ஒரு மனுஷனுக்கு சீட்டு விழும். அல்லேலூயா. கண்டிப்பாக அது விழும். ஒரு மனுஷன் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு 12:30 மணிக்கு போல் அந்த ரூபாய் எண்ணிக்கிட்டு இருந்தான். அன்னைக்குள்ள பிஸ்னஸில் மத்தியானம் வரைக்கும் நடந்த ரூபாயை எண்ணிக்கிட்டு இருந்தான். துணி கடனி வச்சுக்கிட்டுங்களா. அப்போ அந்த யமதூதன்னு சொல்லுவாங்கள்ல, அவர் நம்ம பைபிள் படியில் ஒரு கதை, கட்டுக்கதையாக கூட எடுத்துடு நின்று கூப்பிட்டான். வா, நேரம் ஆகிட்டு சீக்கிரமாக போகணுன்னு. அவன் முகத்தையே பார்க்காம சொன்னான்னா, எனக்கு நேரம் ஆகிட்டு, பிஸ்னஸ் ரொம்ப நிறைய இருந்துச்சு, ரூபாய் எண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒன்றும் வர முடியாதுன்னு சொன்னான். அவன் சொன்னான் பக்கத்தில் நின்றுட்டு, எனக்கு நேரம் ஆகிட்டு, பக்கத்து 2 தெருவு தள்ளி இன்னொருத்த ஆளையும் கூப்பிட்டு போக வேண்டியிருக்கு, சீக்கிரம் வாடினான். அப்போ தான் எட்டி பார்த்துருக்கான், யாருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா யமதர்மன் அப்படியே கூப்பிட்டு போயிட்டான். இந்த நாள் வரும்போது நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது, போய் தான் ஆகணும். அந்த மருத்துவம் கொஞ்சம் இப்போ இருக்கிற மெடிக்கல் லைனில் இருக்கிற ஒரு வளர்ச்சியினால ஒரு 5-10 வருஷம் கூட்டலாம், அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி ஒரு நாள் பாடி ஆயிரும். அல்லேலூயா. நல்ல பரலோகம் என்பது முக்கியமாக நமக்கு தெரிஞ்ச விதத்தில் நிலைவரமான தேசம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். அதனால அதற்கேற்ற விதத்தில் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பித்தால் நலமாயிருக்கும். என்போன்ற ஊழியர்கள் தான் நீங்கள் கெட்டு போவதற்கு மூல காரணம். விசுவாசிகள் அல்ல, நாங்கள் தான் காரணம். நாங்கள் தான் உங்களுக்கு உலக பிராரமான ஆசீர்வாதம் அப்படியெல்லாம் பேசுகிறோம். பைபிள் சொல்லுது, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா எல்லாவற்றையும் படைத்துட்டு தான் ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்தார். அல்லேலூயா. படைத்த உலகத்தில் கூட வைக்கல, அதில் ஒரு ஏதேன் தோட்டம்னு ஒன்று உண்டாக்கி அங்கே கொண்டு வைத்தார். அல்லேலூயா. நல்லா ஆண்டவருக்கு நமக்கு எழுத்தின்படியா என்னெல்லாம் தரணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம தான் லபலபனி கிடந்து அடிக்கிறோம். இங்கே இருக்கிற இந்த பசங்களுக்கெல்லாம் இவங்க பெற்றோருக்கு தெரியாதா? ஏழ்மையில் கூட அவங்களுக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும், எப்படி படிக்க வைக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியுது. நம்ம தேவன் பரமபிதா. அல்லேலூயா. அதனால தான் நேற்று ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு போனோம். சங்கீதம் 89:26. நம்முடைய அது குறிப்புக்குள்ள சும்மா அது ஒரு வார்த்தைக்காக காலையில் ஆராதனை ஒருவேளை பிரசங்கம் கொஞ்சம் கடினமாக போகும்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகிறதற்காக வாசிங்க. சங்கீதம் 89. அவன் என்னை நோக்கி, நீரன். தேவனுக்கு 3 ஆழத்துவம் இருக்கு. அந்த ஆழத்துவத்தில் முதல் பேர் என்னது? பிதா. 2 குமாரன். 3 பரிசுத்த ஆவியானோர். இங்க சொல்லியிருக்கு, அவன் என்னை நோக்கி எப்படி சொல்லுவானா? பிதா என்று சொல்லுவானா. எப்படி சொல்லுவானா? நம்ம ஊர் பாஷையில் சொன்னா எப்படி சொல்லலாம்? அப்பா, எங்க அப்பா, எங்க தகப்பனார். அவன் என்ன நோக்கி முதல்ல எப்படி சொல்லணுமா? அப்பான்னு சொல்லுவான். அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? முதல்ல நமக்கு நம்முடைய தேவனை குறித்து இருக்க வேண்டிய அறிவில் ஃபர்ஸ்ட் அறிவே எங்க அப்பான்னு தான் இருக்கணும். அல்லேலூயா. காடுங்கிற வார்த்தை 2வது தான் வரணும். நம்ம ஊர் பாஷையில் சொல்லுவேன், இல்லை லைவில் பிரசங்கம் ஓடிட்டு இருக்கு, இல்லைன்னா நம்ம ஊர் பாஷையில் சொன்னால்
கொஞ்சம் இதாக சொல்லுவாங்க, உங்கள் அப்பா யாரில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா கலெக்டரில், எங்கள் அப்பா மினிஸ்டரில் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படி சொல்லுவாங்க. நீ எந்த ஊருக்காரன் இல்லை, புதுடிப்புக்காரன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இதை சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் அப்பா யாருன்னா கடவுள் யாரில்ல அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா இல்லை. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த வார்த்தையின் ஆழம் புரியுதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதான். உங்கள் அப்பா யாருன்னா நம்ம பாஷைக்கு சொல்கிறேன், கடவுள் யாரில்ல, எங்கள் அப்பா அப்படிங்கிற ஒரு அந்த பாஷை உங்களுக்கு அந்த அழுத்தம் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ பிரச்சனை வரும்போதெல்லாம் எங்கள் அப்பா கடவுள் தான் எங்கள் அப்பா அப்படிங்கிற ஒரு அந்த அனுபவம் இருக்குமானா பிரச்சனை நம்மளை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. இதோடு நிற்காது. அதுக்கு பிற்பாடு தான் இதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. வாசிங்க. சொல்லுவான். வாசிங்க அடுத்த வசனத்தை. அவனை எனக்கு எப்படி மாற்றுவேன்? முதற் பேரானவன்கிற வார்த்தை யாருக்குரியது? திருத்துவத்தின் இரண்டாவது ஆழத்துவ குமாரனுக்குரியது. திருத்துவத்தின் இரண்டாவது ஆழத்துவமாகிய குமாரனுக்குரியது. பாருங்க எவ்வளவு பெரிய மேன்மை. ஏசப்பா எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அதான் ஆண்டவர் பூமியில இருந்த போது பிதா 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 பிதாங்கிற வார்த்தை சொன்னாங்க. அதனால இந்த பூமியில லபலபண்ணி கிடந்து அடிக்காங்க. அங்க ஆசீர்வாத பெருவிழா, அங்க பேரின்ப பெருவிழா நடத்த வேண்டான்னு நான் சொல்லல. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று நல்ல ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்க நீங்க ஓட வேண்டாம். அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். நம்ம அவருக்கு பிரியமா அல்லது வேதம் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழ பிரயாசப்பட்டு பரலோகத்துக்கு ஆயத்தமானால் நலமாயிருக்கும், அல்லது தேவனால் நாம் ஆயத்தமாக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. சரி, எரேமியாவுடைய புஸ்தகம் 13:23 வாசித்து ஒரு சின்ன தலைப்பை எடுத்து சத்தியத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. வாசிங்கள். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு தலைப்பு எடுக்கிறோம். வாய்ப்பில்லை, சான்ஸே இல்லை. ஆண்டவரே சொல்றாரு, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகினோம் நீங்களும் நன்மை செய்ய முடியாது. அந்த எத்தியோப்பியன் என்பது நமக்கு தெரியும், கருப்பினத்து மக்கள். தோலை மாற்ற முடியாது, சிவிங்கி மாற்ற முடியாது. தீமை செய்ய பழகினவர்களும் நன்மை செய்ய மாற்ற முடியாது. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு உண்மையிலே சொல்றேன், சிலரெல்லாம் சில தவறுகளை செய்ய பழகின பிற்பாடு மாறுறது ரொம்ப கஷ்டங்க. கிருபையா மாறினாதான் உண்டு, அது பெரிய கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் அது ரொம்ப கஷ்டங்க. பைபிள்ல இருந்து ஒரு 7 பேரை வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுக்கு எடுத்து சொல்றோம். சரியா? அந்த 7 பேர் பட்டியலில் நம்ம இருக்கமான்னு பார்ப்போம். அதுக்கு பிற்பாடு 7 பேரை சொல்லும். வாய்ப்பில்லை என்கிற விதத்தில் நல்லதை பழகினவர்கள். அல்லேலூயா. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நாமும் நன்மை செய்ய முடியும். அப்ப நன்மை செய்ய நம்ம பழகிட்டோம்னா தீமை செய்ய நம்மளால என்ன செய்ய முடியாது. அதனால வாய்ப்பில்லைங்கிற வார்த்தையே பிளஸ் மைனஸுக்கு ஒரு 7 பிளஸுக்கு ஒரு 7 எப்பவும் போல நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சமயத்தை எடுக்காம பேசிக்கொள்ள விரும்புகிறோம். பொதுவாக பிரசங்கம் தலைப்புக்கு பின்னால கொஞ்சம் மாத்தி சொல்லுவாங்களே தவிர நிறைய நல்ல கருத்து அப்படியெல்லாம் நினைக்காங்க. நீங்க கேட்ட வார்த்தைகளாக தான் இருக்கும். இன்னும் நம்ம பேச போற வார்த்தைகளா கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பேசுவோம். ஏன்னா 66 புஸ்தகத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 10, 50, 60 பேர் இருக்கிறாங்க. மேன்மையா பேசப்படுறதுக்கு, குறைவா பேசுறதுக்கு ஒரு 50, 60 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளதான் நம்ம சப்ஜெக்டை பேசணும். அல்லேலூயா. வேற ஒன்றும் பேச முடியாது. இவ்வளவுதான். இந்த ஒரு 100, 200 பேருக்குள்ளதான் நம்ம எடுக்க முடியும். அதுல நல்லவங்கன்னு சொல்றவங்க 50, 60 பேர் கூட கிடையாது. அவ்வளவு பேருக்குள்ளதான் இருந்து நம்ம வசனத்தை எடுத்து உங்களுக்கு பேசணும். அதனால ரொம்ப மாற்றி எல்லாம் இருக்காது, அதை கேட்டுக்கணும். இப்போ உதாரணமா எடுத்த என்ன, ஒரு அரிசி இருக்கும். அந்த அரிசி எடுத்து நம்ம சமைக்கிற விதத்துல தான் அந்த அரிசியின் வித்தியாசப்படுது. எப்படி சொல்லலாம்? ஒரு பிரியாணி அரிசி எடுத்துடுங்களா, அதை ஒருத்தங்க வாங்கிட்டு போய் நெய் ரைஸ் மாதிரி செய்யலாம், ஒருத்தங்க வெஜ் பிரியாணி செய்யலாம், ஒருத்தங்க அதே ரைஸ்ல ஒரு தக்காளி சாதம் செய்யலாம், ஒருத்தங்க அதுல சிக்கன் பிரியாணி செய்யலாம், ஒருத்தங்க மட்டன் பிரியாணி செய்யலாம், ஒருத்தங்க பீஃப் பிரியாணி செய்யலாம், ஒருத்தங்க வான்கோழி பிரியாணி செய்யலாம். அந்தந்த பொருளோடு சேரும் போது அந்த அரிசி ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கு. அரிசி ஒன்று தான். தவாட்டில் பாசுமதி அரிசி வாங்கினீங்கன்னா அது அவ்வளோதான், அதே மாதிரி தான். பிரசங்கம் பைபிளுக்குள்ள இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். அல்லேலூயா.
அந்த குரல் வளத்திலையும் அந்த அதிகாரத்திலையும் அந்த கிருபையிலையும் ஒரு டேஸ்டி வித்தியாசப்படும். இப்போ ஒரு சமையல் பண்றாங்க, எல்லாரும் மீன் குழம்புக்கு புளி போடுவாங்க, கொஞ்சம் தக்காளி போடுவாங்க, இது மல்லித்தூள் போடுவாங்க, வத்தல் தூள் போடுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, கொஞ்சம் போல சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் வெட்டி ஒரு சின்ன வதக்கி 4 கருவேப்பிலையை போட்டு தக்காளி எல்லாம் திருப்பி 2 ஒரு பெண்ணஞ்சு போட்டு அப்படி ஒரு சின்ன இது இருக்கும். எல்லாரும் இறைச்சி மசாலா போடுவாங்க. சிலர் அப்படி மசாலையை போடும்போது அப்படி அந்த கைவண்ணம் பார்த்தீங்கன்னா தெரியல, லேசாக அப்படி போடுவாங்க. சிலர் முதல்ல மசாலையை போட்டு கிண்டுவாங்க, மசாலைக்கு வாசனை போயிடும். சிலர் அரை மசாலா போட்டு சமையல் பண்ணிட்டு திருப்பி ஒரு அரை மசாலையை போடுவாங்க, அந்த வாசனை அப்படி கும்முன்னு நிற்கும். சிலர் மீன் குழம்பு வச்சுட்டு அப்படி கொஞ்சம் போல தேங்காய் ஊற்றி விடுவாங்க, அந்த குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மனமா இருக்கும். அல்லேலூயா. இப்படி இருக்கும். சிலர் நல்ல மீனை கழுவி வைப்பாங்க, சிலர் செல்லு கூட எடுக்க மாட்டாங்க, அது அவங்க ஃபேவர். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைவண்ணம் ஒரே இதான். இது போல தான் இந்த மெசேஜ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. வாய்ப்பில்லை. முதல் யார் வாரா அப்படின்னா நம்ம போர்த்திபாடைய மனைவியை கொண்டு வரோம். ரைட்டா? மைனஸ்ல ஒரு 7 பேர் வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுக்கு கொண்டு வரோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7 - 10 வரைக்கும். ஆதியாகமம் 39 7 - 10 வரைக்கும் வாசிங்க. கண் போட்டாள். போதும், இது மேல ரொம்ப வாசிக்கணும்னு தேவை. சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும். ஒரு சரியான ஒரு ஆள், சரியான ஒரு நல்ல அதிகாரிக்க மனைவி. இது நம்ம ரொம்ப விளக்கி சொல்லணும்னு இல்லை, ஆனா கொஞ்சம் இன்றைக்கு இருக்கிற உலகத்துக்கு இதை பேசினா நல்லதுதான். அதுலேயும் நம்ம எல்லாருக்கும் ஆண் பெண், கிறிஸ்துவுக்குள் ஆனந்தம் இல்லை பெண்ணு 2 பேருக்குமே இந்த நிலவரம் இருக்குது. பார்த்தீங்களா? இவளுக்கு அலப்பு ஆசையை பாருங்க. நித்தம் ஒரு 17-18 வயசு பையன், அவனை விடுறதுக்கு இவளுக்கு மனசே இல்லை. அவன் மாற சொல்றான், இல்ல 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 வேண்டாம். நித்தம் அவ கண்ணு போடுறான். இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தை எடுத்து பார்த்தா பொம்பளை பிள்ளைகளெல்லாம் நம்பவே முடியல. ஆச்சரியமா இருக்கு. பொம்பளை பிள்ளைகள் வளர்ந்து வர்ற வளர்ப்பை பார்க்கும்போது, நேற்று பஸ்ஸில் வந்தோம், எனக்கு பின்னால் 2 பிள்ளைகள், யாரு எந்த ஏதுன்னு ஒன்றும் பார்க்கல. அந்த பிள்ளைகள் பேசிக்கி எங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு என் பக்கத்தில் என்ன போல ஒரு எளிமையான ஒரு மனுஷன், ஒரு 50 வயசுக்குள்ள இருக்கும். எனக்கு முன்னால் ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை, ஒரு பையனும், அழகா ஜோடி மாதிரி, கல்யாணம் பண்ண ஜோடிகள் உட்கார்ந்த மாதிரி தான் உட்கார்ந்துருக்கு. அது போக்கு நல்ல ஜாலி, பரவாயில்ல. அது அப்படிதான். இப்போ எல்லாம் பிள்ளைகள் தக்கலை வரைக்கும் ஒருத்தன்ட்டு வருது, தக்கலையிலேருந்து ஒருத்தன் இறங்கி அவன் போக்கில் அவன் போகிறான், மார்த்தாண்டம் வரைக்கும் ஒருத்தன் வரான், அப்புறம் கொலை செய்யறதுக்கு ஒருத்தன் வரான் 2 வீலரில். அப்படி போகுது. இது நான் பொய் சொல்ல, நான் ஒரு காலத்தில் இப்படி கெட்டுக்கதை மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு நம்ம ஊழியத்தில் இருக்க சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க கூட படித்த பிள்ளையும் அப்படிதான் சொல்லிச்சான். ஏன்னா 3 ஆள் இருக்குன்னா, கல்யாணம் பண்ணும்போது இந்த 3 பேரில் ஒருத்தனையும் கட்டாது. இவன் 3 பேரும் திருப்பதியில் மொட்டை அடிச்சுட்டு படுத்து கிடப்பான். அவ போக்கில் அவங்க அம்மா அப்பா சொன்னதை கேட்டுட்டு அவ போக்கில் போயிடுவான். ஒருவேளை ரொம்ப பழகிருந்தா அவங்களுக்கு பேரை வச்சு, பொம்பளை பிள்ளை பேரை ஆம்பளை பிள்ளை பேரை வச்சு காலம் எல்லாம் சரி அப்படின்னு ஒரு பாசத்துக்கு கூப்பிட்டு விடுவாங்களா இருக்கும். எனக்கு தெரியாது, நான் ஒரு கருத்துக்கு சொல்றேன். ரொம்ப மோசம். அதாவது பெண்ணினங்கிறது இப்போ கையில தொடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க மட்டும் நினைக்காங்க, என்ன பெற்றதும் ஒரு தாய் தான். என் கூட பிறந்தது 6 சகோதரிமார். என் கூட பிறந்தது 6 சகோதரிமார். என் குடும்பத்தில் இருக்கிற பேர பிள்ளைகளுடைய எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது, எண்ணவும் முடியாது. கிழக்கிலே உதிச்ச நட்சத்திரம் இதுவரைக்கும் என்னுமே உதிப்பதை குறைவே இல்லை, அது உதிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதனால நீங்க ஏதோ பெண்களை குறை சொல்ற அப்படின்னோன்னா நீங்க நினைச்ச கூட, ஆம்பளைலாம் அப்படிதான். சிலர்லாம் அப்படியே ஒரு மாதிரி வன்மம் வச்சே இருப்பான், பழகிட்டு இருப்பான். இப்போ பெண் மட்டும்தான் கண்ணு போட்டா அப்படிங்கிறனால போர்த்திபாடைய மனைவி மட்டும் நீ நினைச்சிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிறதுல பொம்பளை பிள்ளைகள் ரொம்ப மோசம். ஏதோ கொஞ்சம் இருக்குது. அதுலேயும் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் மனப்பூர்வமாக சொல்கிறேன், போகிற இடத்துலலாம் சொல்லுவேன், டிபிஎம்ல இருந்து மட்டும் பெண் எடுத்துறாங்க. நீ எந்த சபையில் கூட பெண் எடு, ஆர்சியில் கூட பெண் எடு, நல்லா இருக்கும் அந்த பிள்ளை குடும்ப வாழ்க்கைக்கு. டிபிஎம்ல மட்டும் பெண் எடுத்துறாத, அது ஜல்லிக்கட்டு காளை மாதிரி. ஜல்லிக்கட்டு காளைக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ஒற்றுமை தான். இதுல கட்டி கொடுத்த பிள்ளையே ஒருத்தன் கையில கொண்டு கொடுத்தா அவ அவனை அடக்கி ஆண்டுகிட்டான். அங்க மாட்டை அடக்கணும்னுக்கு பிரைஸ். இதான் கதை. அதாவது எதுக்கு சொல்லனா, இப்படிதான் வளர்ந்து வருது. பிள்ளைகள் வளரும் போதே அப்படி வளருது. அன்னைக்கு வளர்க்கும் போதே பிள்ளைகளை அடக்கமா வளர்த்தாங்க. அதான் சொல்றேன், பின்னுக்கு உட்காந்து அந்த பிள்ளைகள் கமெண்ட் அடிக்குது, எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. நான் மூச்சையே காட்டல. எப்போ நமக்கு என்ன, இது பேசுறதே தவறா நினைக்கிறேன். நமக்கு என்ன இருக்கு, அது விதைச்சது அதை அறுத்துட்டு போகுது.
போர்த்திபாடைய முடிவு எப்படி இருந்துச்சான் தெரியுமா? தற்கொலை பண்ணி செத்தான். போர்த்திபார் எப்படி இறந்தானு தெரியுமா? கிறுக்கு மாய் சுற்றிட்டு தெரிஞ்சான். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு பிள்ளைகளை கண்காணித்து வளர்க்கணும். எப்படி பார்க்குது, எப்படி பேசுது, எப்படி வளருது அப்படின்னு பொம்பளை பிள்ளைகளெல்லாம் கவனித்து பார்க்கணும். நல்லது சொல்லிக் கொடுக்கணும். அன்னைக்கு 10 வயசுக்குள்ளே தூக்குறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நல்லா சமையல் பண்ணுறதுக்கு, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க, சின்ன குடம் வாங்கி தூக்குறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் செய்து கொடுங்கன்னு இல்லை, பழக்குனாங்க. பிள்ளைகளை பெற்றோர் பழக்கினார்கள். எங்கள் சபையில் இருக்கிறதுல ஒரு 4-5 குடும்பம் இருக்கு. எல்லா குடும்பமும் நல்லா இருக்கிறாங்க. ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும்தான் ஆணாதிக்கம், புருஷனுடைய ஆதிக்கம். மீதி 4 குடும்பத்திலையும் எங்கள் சகோதரிமார் தான் ஆதிக்கம். நல்ல குடும்பம் சமாதானமாக இருக்கு. நில்லுன்னா நிற்கும், உட்காருனா உட்காரும். பிள்ளைக்கு போய் பேம்பஸ் எல்லாம் மாற்றிட்டோன்னா அழகாக மாற்றி கொண்டு வந்து வச்சிடும். நல்ல ஒரு சண்டையும் கிடையாது. ஒரு குடும்பத்திலே நாம் போய் சமாதானப்படுத்த வேண்டியது. ஏன்னா அம்மாமாருடைய ஆளுகையில் இருக்குது. அல்லேலூயா. நல்ல விஷயம்தான் அது. குடும்பத்தில் அப்படிதான். அது ஒரு குடும்ப பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா ஒரு புருஷன் எல்லா வேலையும் அவனே எடுத்து போட்டு செய்துக்கணும். துணி துவைக்கிறது, துணி மடித்து வைக்கிறது, சமையல் பண்ணுறது, பாத்திரம் தேய்க்கிறது, வீடு கூட்டுறது, இப்படி எல்லா வேலையும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆம்பளை பொறுப்படுத்தி செய்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, ஆண்டோடைய கிருபையினால. இதெல்லாம் நம்ம ஒரு கப்ஸா, அதாவது கெட்டுக்கதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறது. சரியா? அதனால நீங்கள் கேட்டுக்கணும். சிலருக்கெல்லாம் இப்படி சொல்லும் போது சிரிப்பு வந்தோன்னு நினைக்கிறது, ஊழியக்காரங்க இவ்வளோ சிரிப்பு காட்டி பிரசங்கம் பண்ண. இந்த கல்யாணம் ஆகாதவங்களில் ஒரு கூட்டம் பெரிய நக்கல் பிடிச்ச கூட்டம். இந்த எலியாவை பாருங்க, அது நான் காலையிலே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த எலியா பாருங்க, அந்த நக்கல் பண்றாரு பாருங்க. அவனும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மாட்டை வெட்டி வச்சுட்டு பலி செலுத்துறதுக்கு கொய்யாண்டோ போடோன்னு சத்தம் போட்டுட்டு இருக்க. இவர் சொல்லாரு, அவன் எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பான், சத்தம் போடுங்க. நக்கல் தானே, எவ்வளவு நழி பாருங்க. அப்புறம் சொல்லாரு, அவன் அலுவலா இருப்பான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் ரெஸ்ட் ரூம் போயிருப்பான் அவங்க ஆண்டவர். அர்த்தம் என்ன நழி பாருங்க. அவ்வளவு நழி செய்து அவன் கீறி எடுத்து கிடந்து கொய்யாடோ குப்பியாடோனுங்கிறான். அவனுக்கு தெரியும், எலியாவுக்கு நல்லா தெரியும் இது நடக்காது. இந்த சம்பவத்தில் அவன் கூப்பிட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, இறங்க மாட்டார். நழி, நல்ல நழி. சிலருக்கெல்லாம் நாம் பிரசங்கத்தில் சில நேரம் சின்ன ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவோம், இங்கே ரொம்ப குறைவா இருக்கு, எப்போ வரோன்னு தெரியாது. சரியா? அப்போ எவ்வளோ சிரிப்பு காட்டுறான்னு நான் சொல்லுவேன், ஆண்டவரே ரொம்ப நகைப்பாருங்க. அதுவும் ஆண்டவர் நகைக்கிற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். சங்கீதம் 2 வாசித்து பாருங்க. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாவாய் காரியத்தை சிந்திக்கும் போது சியோனின் ராஜா என்ன செய்வாரா? நகைப்பாராம். அவருடைய சிரிப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நகைப்பார் அப்படிங்கிற நம்ம சொல்லல, ஐயோ ஐயோ அப்படி பார்த்துருக்கீங்களா? அப்படி பார், வாசிங்க அந்த வசனத்தை. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படியாம சிலருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தண்டனைகள் வரும்போது ஆண்டவர் ஆகடியும் பண்ணி சிரிப்பாராம். ஆகடியம் பண்ணுவேன். என்ன செய்வேனே அப்ப நான் சொல்லி தெரியுமா? பண்டைய காலத்தில் பசங்க நாங்க ஓடி போகும்போது கீழே விழுந்துட்டா பெரியவங்க அதில் உட்கார்ந்து கேட்பாங்க, என்ன எத்தனை ரூபாய் எடுத்தா மக்கா, எத்தனை பைசா எடுத்தான்னு கேட்பாங்க. ஆகடியம் பண்ணி சிரிப்பாங்க. அல்லேலூயா. ஏன் நான் சிரிப்பு காட்டுறதை நியாயப்படுத்தி வரல, வேதத்தில் சிரிக்கலாம் என்பதற்கும் ஆதாரம் இருக்கு. அல்லேலூயா. சில இடங்கள்ல சபைகளை சில பாஸ்டர்ஸ் எல்லாம் அந்த இது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி வச்சிருப்பாங்க, சிரிக்க கூடாது. இப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிட்டு விடவே மாட்டேன். ஏங்க, இந்த உலகத்தில் அட்டாக் வராமல் இருக்கிறது 2 பேருக்கு. அட்டாக் வராமல் இருக்கிறது 2 பேருக்கு. ஒன்று யாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரிஜினல் கிறுக்கனுக்கு அட்டாக் வரவே செய்யாது. ஏன்னா அவன் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறான், எப்பவும் சந்தோஷமா இருக்கிறான். அவன் நினைச்சா ஜனாதிபதி, அவன் நினைச்சா முதலமைச்சர், அவன் நினைச்சா எங்க அரண்மனையில் படுத்திருக்கிற மாதிரி படுத்து கிடப்பான். அவனுக்கு எந்த கவலையும் இல்லைங்க. அதனால அவனுக்கு அட்டாக்கே வராது. 2வது ஒரு கூட்டத்துக்கு அட்டாக் வராது. யாருக்கு? சகோதரிமார்களுக்கு. ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண போது இருதயம் அவங்கள்ட்ட கிடையாது. அப்ப அட்டாக் யாருக்கு வரும்னு பாக்குறாங்க, ஆம்பளைகளுக்கு தான் அட்டாக் வருமா. சரியா? அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதாவது சரீரம் பாதி பாதி, நீங்க வலது பக்கம், ஆம்பளையில் இடது பக்கமா இருக்கனால இருதயம் அவங்க பக்கம் இருக்குன்னு நான் சமாளிச்சு பேசிட்டு போறேன். ரைட்டா? ஓகே.
அட்டாக்கு அவங்களுக்கு தான் என்ன செய்யுது வருது. இப்போ சிரிப்பை பற்றி பேசுனா, ஏன்னா அவன் ஒரிஜினல் கிறுக்கன் சிரிச்சு சந்தோஷமாவே இருக்கு. இப்போ அங்க இருக்கிற ஒரு 60-65 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் எடுத்துடுங்களா, ஒரு காலத்துல திருவிழா கடையில மற்றபடி உள்ள கடையில ஒரு 30 பைசா 20 பைசாக்குள்ள கிழுக்க வச்சு 3 மாசத்துல இருந்து இப்படி கிழுக்குனாங்க. அவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க கிளு 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 கிளுன்னு அழுத அந்த ஆட்கள், அதாவது 65 வயசுக்கு முன்னால உள்ளவங்க சிரிச்சிருக்கிறாங்க. இப்ப 60-65 வயசுக்கு உள்ள ஆட்கள்கிட்ட போய் ஒரு கிளுக்கு எடுத்து கிளுக்கி பாருங்களாம் பார்ப்போம். ஒரு காலத்துல கிளுக்கு சத்தத்துல சிரிச்சு உறங்கினவங்க இப்ப அதே கிளுக்கு சத்தத்தை கேட்டா கோவம் வருது. இதான் வியாதிக்கு காரணம். அல்லேலூயா. அது புரியா சந்தோஷமா இருக்கும். இது இந்த சேட்டை பிடிச்ச புத்தியில என் புத்தி. ரைட்டா? இப்ப நம்ம கருத்துக்கு வரும். ரைட்டா? ஓகே. இப்ப என்ன, போத்திபாடைய மனைவிக்கு வேலையை பார்த்தா பழகிட்டான். நித்தம் ஒத்தம் ஒரு வாலிய பையன் மேல கண்ணு போட்டு பழகிக்கிட்டே இருக்கிறான். 12-13 வரும்போது 12-13 வரும்போது 11-12 வரும்போது பற்றி பிடித்தாள். வீட்டில் ஒரு ஆளும் இல்லாத போது அப்படின்னு சொல்லியிருக்கு. செட் பண்ணிட்டான். அவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள ஆள் வந்து போய் இருக்கிற அனுபவம் இருந்துச்சு. அன்றைக்கு செட் பண்ணிட்டான். இன்னைக்கு யோசேப்பை தீத்துறணும் அப்படிங்கிற கணக்கில் அவ செட் பண்ணிட்டு கரெக்டா செட் பண்ணி வீட்டில் ஆள் இல்லாம எல்லாருக்கும் டியூட்டி கொடுத்துட்டான். புருஷன் இல்லை, அவ்வளவு பேருக்கும் கரெக்டா டியூட்டி கொடுத்துட்டான். நீங்க அந்த வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும். வீட்டு மனிதர்கள் இல்லாத போது வாசிங்க. 11-12 வாசிங்கம்மா. வீட்டு மனிதர்கள் ஒருவரும் சூப்பரா செட் பண்ணா. இந்த விஷயத்துல ஸ்கெட்சி போடுறதுல உங்களை வலது பக்கம் இருக்கிறவங்கள அடிச்சு கேட்க யாருமே கிடையாது. இந்த பக்கம் இருக்கிறவங்க உண்மையை சொன்னா கூட பொய் மாதிரி இருக்கும். நல்லா இறுக்கி கேட்டு பாருங்க. பாஸ்டர் நீங்க இன்னைக்கு எங்க போயிட்டு வந்தீங்க? ஒரு இடம் போலேயம்மா. முகத்தை பார்த்தாலே தெரியும்னு ஆம்பளை கண்டுபிடிச்சிடலாம். வலது பக்கம் இருக்கிறத கூட்டு கேட்டு பாருங்க. நான் எங்க போயிட்டு வந்தேன், நானே பஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டது, பக்கி ஆளுங்க அம்மா இப்படி சொல்ல. ஏடி சும்மா இருட்டி, அதே பாவம் காலேஜ் போயிட்டு வருது. ஆனா முழு பூசணிக்காவை தின்னு வயறு வீங்கி வந்துகிட்டு இருக்கோம். ஆனா அதாவது பொய்ய உலகமகா உண்மையா பேசனா உங்களால மட்டும்தான் முடியும். அதனால நீங்க இங்க கூட்டத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்ல வரல, இந்த இனத்தால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இந்த பக்கம் இருக்கிறவங்கள ரொம்ப லெகு. அந்த பையனை கூப்பிட்டு கேட்டோம்ல, லே ரூபாய் எடுத்தியா? எங்களை போனா? நான் போலையே, நான் பார்க்கல. லே நீ சொல்லதுலே எனக்கு தெரியும்னா ஆமாமா அப்படின்னு. ஆனா இந்த பக்கம் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க, உடனே ஒரு அழுகு. என்ன இந்த வீட்டுல யார் தான் நம்ப போற? எப்படி என்ன பிரயோஜனம்? என்னைக்கு சாவோன்னு அன்னைக்கு தான் அந்த வீட்டுக்கு நிம்மதியும். சரி சரி விடு, நான் ஒன்னும் அப்படி நினைக்கல, சும்மா கேட்டு பார்த்தேன். உங்களுக்கு புரியுதா? அந்த இது அவ்வளவு அழகா செட் பண்ணிட்டான். அன்னைக்கு வீட்டு மனிதர்கள் ஒருவரும் இல்லை, வீட்டு மனிதர்கள் ஒருவரும் இல்லை. சூப்பரா ஸ்கெட்சி போட்டா. திருந்தவே மாட்டாங்க. இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் கவனமா இருங்க. பாவம் செய்கிறதுக்கு ஸ்கெட்சி போட்டு பழகிட்டீங்களானால் திருந்துறது கடினம். வாய்ப்பில்லை. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும். ஆமா, அவ திருந்தவே இல்லை. திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லாம ஆயிட்டா. யாரு? போத்திபாடே மனைவி. போதும், 7மே ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாயிண்டா தான் வரும். ரெண்டாவது யாரை கொண்டு வரோம் அப்படின்னா, வேதத்தில் வாசிக்கும் போது 2 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 28-29. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 28-29. போதும். இப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டு, அப்சலோம் நல்ல திட்டம் போடும். செம்ம திட்டம். அப்சலோம் அம்னோனை எப்படி போடணும், கொல்லணும் அப்படின்னா இவன் எப்படி வந்து தாவீது ராஜாட்ட கேட்பான் தெரியுமா? பொய் சொல்லதுல சூப்பர் ஆள். வேதத்துல உச்சம் தலைமுதற் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் பழுதில்லாதவனும் மெச்சிக்கொள்ளக்கூடிய அழகும் உள்ள ஒரு பையனி சொன்னா அப்சலோம் தான். அவன் திட்டம் போடுறான் பாருங்க. அம்னோனை எப்படியாவது கொல்லணும்.
அவங்க அப்பாட்ட வந்து எப்படி கேட்கிறான் பாருங்க. 13ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்துல வாத்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க. யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் சத்தமா வாத்து கொடுத்தீங்கன்னா, வாசிங்க. நல்லா பொய் சொல்றான் பாருங்க, திட்டம் போடுறான் பாருங்க. அவன் மனசுல இருந்தது என்னது? அம்னோன கொல்லணும், வஞ்சகம் வச்சிருக்கிறான். ஆனா அவன் எப்படி வந்து அப்பாட்ட கேட்கிறான், ஆடு கத்திரிக்கிறேன்ப்பா, நீங்களும் உங்க சேவகர்களும் வரணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறான். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், இருதயத்துக்குள்ள வஞ்சகம் வச்சு வாழ்க்கையை கடத்த விரும்பாதுங்க. அல்லேலூயா. கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, மாமியார் மருமகமார் ரொம்ப கவனமா இருங்க. தமிழ்ல மறுபடியும் சொல்லுவாங்க, 2 மண்டே ஒன்னாக்கலாம் 2 கொண்டே. இந்த பூமியில நீங்க மாமியார் மருமகா ஒரு வீட்டுக்குள்ள சண்டை போடுற அனுபவத்தை நிறுத்த முடியலைன்னா எந்த விதத்துல பரலோகத்துக்கு போவீங்களான்னு எனக்கு தெரியும். அப்படி ஒருவேளை ஏதாவது இருந்தா போய்க்கிடுங்க, எனக்கு தெரிஞ்சு இருக்காது. அல்லேலூயா. 1000 வருஷ அரசாட்சியில பாம்பு புத்துல கொண்டு கையை விட்டா பாம்பு என்ன செய்யாதான்? கடிக்காது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று பெந்தகோஸ்த குடும்பமா இருக்கிற எத்தனையோ குடும்பத்துல மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம இல்ல, சமாதானமா வாழ முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியல. எப்படியாவது மாமியாரை கவுத்துறதுக்கு என்ன வழி, மருமகளை கவுத்துறதுக்கு என்ன வழி? எத்தனை வருஷம் பரம்பரையா ஐக்கியமா இருக்கிற குடும்பத்தையும் உங்களால மட்டும்தான் 3 மாசத்துக்குள்ள பிரிச்சு சின்ன பின்னமா ஆக்க முடியும்னு சொன்னா அதுக்கு பவர் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, வேற யாரால முடியாது. எந்த குடும்பத்திலையும் ஒரு ஆம்பளை ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்டு போனான்னு சொல்ல முடியாது. எந்த குடும்பத்திலையும் ஒரு பெண்ணால பிரிக்க முடியாதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. பவர்ஃபுல் ஆயுதம் உங்க கையில மட்டும்தான் இருக்குது, வேற யாரால முடியும்? எந்த குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு புருஷனை கைக்குள்ள கொண்டு வந்து ஈஸியா பிரிச்சிட முடியும்? தாம் புருஷனுக்கு சம்பளத்தை வாங்கணும், சரியா? தாம் மகனுக்கு சம்பளத்தை வாங்கணும். எதுக்கு அப்ப அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா? எதுக்கு அப்ப நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க? என்ன, உங்க புருஷனுக்கு சம்பளத்தையும் வாங்கணும், கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிற பையனுக்கு சம்பளத்தையும் வைக்கணும். அப்ப எவ்வளவு வஞ்சகமான குணம் பாருங்க. உங்களுக்கு உங்க புருஷனுக்கு சம்பளத்தை வாங்கி செலவழிக்க ஆசை இருக்கிறது போல வருகிற மருமகளுக்கும் அவங்க புருஷனுக்கு சம்பளத்தை வாங்கி செலவழிக்கணும் ஆசை இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதை நீங்க விட்டு கெடுக்கிறீங்களா? கொடுக்கல. அப்ப அது வஞ்சகமான குணம் தானே, திட்டம் போட்டு தானே செய்றீங்க. ஒரு மருமகளுக்கு எத்தனையோ மருமக்கமார்களுக்கு தான் புருஷன் முழு சம்பளம் தெரியாது, தெரிய விடல. இன்னைக்கு வரைக்கும் மாமியாட்ட கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கிறாங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு நான் கேட்கிறேன். ஏன் அப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? உங்க பையனை உங்ககிட்டே வச்சுடுங்க, உங்க முந்தானியே பிடிச்சிட்டு தெரிய வைங்க. ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி அதுக்கு வாழ்க்கை கெடுக்காங்க, அதை வாழ விடுங்க. அது வேற எங்கேயா கல்யாணம் பண்ணட்டு. உங்க குடும்பத்தை நம்பி தானே அந்த பிள்ளைய கொடுக்குறாங்க. நீங்களும் ஒரு பெண்ணு தானே, 60 வயசு ஆகுது, 55 வயசு ஆகுது. என் பையன் நல்ல பையன், என் பையன் நல்ல பையன், வந்தவ மட்டும் கெட்டவளா? இல்லையே. நீங்க உங்க புருஷனை உங்க கைக்குள்ள வைக்க விரும்புறீங்களே, அது போல வந்த மருமகளும் அதை செய்தா ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்க? உங்க பையன் மட்டும் ஆளுகையா இருக்கணும், ஆனா உங்க புருஷன் மட்டும் உங்களுக்கு கீழே இருக்குன்னு நினைக்க. இதெல்லாம் வஞ்சக புத்தி தானே. திருந்த மாட்டீங்க. பிரசங்கம் கேட்கலாம், கேட்கறதுக்கு சரியா இருந்தது போல இருக்கலாம், திருந்துமானி பார்த்துடுங்க. அப்சலோமுக்கு அந்த குணம், கேரக்டர் மாறல. அவனுடைய அந்த வஞ்சகமான குணம். போய் சொல்றான் அப்பாட்ட, எப்பா இப்படி ஆக்கணும், ஆடு கத்திரிக்க போறேன், முடி கத்திரிக்க போறேன், வாங்கப்பா அப்படின்னு கூட. அவன் மனசுல இருந்த திட்டம் அம்னோனை கொல்லணும். இன்னும் ஒரு சில சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சொல்றேன், அது நல்லா புரியும் பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. அவன் ராஜாவா மாறணும்னு நினைச்சிட்டு திட்டம் போட்டான். ஆனா அவன் அப்பாட்ட என்ன சொல்றான்? எப்ரோன்ல ஒரு பொருத்தனை பொய் சொல்லி வஞ்சகமா தான் வாழ்க்கையில வாழ பழகிறாங்க. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு கர்த்தர் நம்மளை உண்மை உள்ளவள் என்று எண்ணி கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்.
இருதயத்தில் சொல்லட்டும், இருதயம் எல்லாம் திருக்குள்ளதா இருக்குது, வஞ்சகம் உள்ளதா இருக்குது. மார்க்கத்தில் அப்படி இருக்கிறாங்க. ஊழியக்காரத்தை ஒரு விதமா பேசுவாங்க, விசுவாசிகள்கிட்ட ஒரு விதமா பேசுவாங்க, கலக்கத்தை குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க. சபைக்குள்ளெல்லாம் சொல்றேன், ஆண் பெண் இருபாலாருக்கும் சொல்றேன், நீ கலக்கத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்குற விசுவாசியா இருந்தா கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தை விடவே மாட்டார். சாகிறதுக்கு முன்னால் நீ அறுத்துக்கிட்டு தான் சாகணும், விடவே மாட்டார். உன் பலம், உன் சாமர்த்தியம், உன் கெட்ட குணம் நிக்கவே நிக்காது. அப்சலோம் போட்ட எந்த திட்டமும் பலிக்கல, பலிக்கிறது போல தான் இருந்துச்சு. வந்த உடனே கட்டி பிடிச்சிருவான், முத்தம் கொடுத்துருவான், ஆளை சேர்த்துருவான், எல்லாம் செய்தான். ஒரு நாள் அவனை சுமந்து போன கழுத வரைக்கும் அவனுக்கு உண்மையா இல்லை. அவன் கோவே இது என்ன செய்தான், கர்வாலி மரத்தில் என்ன செய்தான், வானத்துக்கும் பூமிக்கும் தொங்குனான். சபைக்குள்ள இருந்து வஞ்சக புத்தியோடு சபையில வேலை செய்யவே செய்யாத படைச்ச ஒருத்தர் இருக்கிறார். சபைக்கு ரத்தம் சிந்தின ஒருத்தர் இருக்கிறாரு. உன் கெட்ட குணம்லாம் வெளியே வச்சுக்க, உள்ள கொண்டு வரவே செய்யாத. சபையை எப்படி குழப்பலாம், ஊழியக்காரங்களை எப்படி கைக்குள்ள கொண்டு வரலாம், எப்படி இந்த ஊழியக்காரங்களை வச்சு திரட்ட இது பண்ணலாம், இந்த விசுவாசி எப்படி கைக்குள்ள கொண்டு வரலாம், எப்படி வஞ்சகமா பேச வைக்கலாம், எப்படி சபைக்குள்ள ஆவிக்குரிய ஜனத்துக்கு விரோதமா எழும்பலாம், மாம்சீகமான வல்லமை எப்படி மேற்கொள்ளலாம் நினைக்கவே செய்யாத உனக்கும் உன் குடும்பத்துக்கு நல்லா இருக்காது. ரொம்ப கவனமா இருக்கணும். உன் பலம், உன் சாமர்த்தியம், உன் அறிவு, திறமை, உன் வஞ்சக புத்தி இந்த மார்க்கத்துக்குள்ள நிக்கவே நிக்காது, வாய்ப்பில்லை. அப்சலோம் திருந்த மாட்டான். இங்க இருக்கிறவங்க நீங்க அப்படி இருக்கிறீங்க எல்லாம் இருக்காதீர்கள், அவ்வளவுதான். அல்லேலூயா. சபை வளர்ந்து வரும்போது இந்த ஒரு மாதிரி ஒரு நயவஞ்சக புத்தியோடு இருக்கும். உங்க சபைன்னு இல்லைங்க, எங்களுக்கு ஒரு 45 ஜனம் தான் இருக்கு, அதுலயும் 1-2 இருக்கு. நான் களை புடுங்குற வேலையே கிடையாது, பேசிட்டு விட்டுருவேன். புடுங்குற வேலை அவருக்கு வேலை. அல்லேலூயா. எனக்கு புடுங்கணுங்களே, நான் விட்டுருவேன். எங்க சிஸ்டர் சொல்லுவாங்க, இந்த விசுவாசி அப்படி இருக்கிறாங்க, வீடு நம்ம பெத்த பிள்ளை தானே, எவ்வளவு தூரம் போவோம் பார்த்து ரசிப்போமா. அல்லேலூயா. ரசிப்போம், என்னெல்லாம் வாங்குறாங்க, எப்படியெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாரு, எப்படியெல்லாம் வாங்கி கெட்டுதுன்னு பார்ப்போமா. அல்லேலூயா. நம்ம தான் அதுக்குள்ள ஆளு தானே. சொல்லுவேன், நாளானது வரும்போது வாங்கி கட்டிட்டு வரோம், முதுகு வலி, அது வலி, இது வலி, சரிம்மா ஜெபம் பண்றேம்மா, ஜெபம் பண்ணி தான் விடுவேன். அதுலலாம் ஒன்றும் வஞ்சகம் கிடையாது, ஜெபம் பண்ணி தான் விடுவேன். மாறாது, அவங்களுக்கு பேசின பிரசங்கம் தான் அவங்களுக்கும் பேசுறோம். அல்லேலூயா. வாய்ப்பில்லை. போர்த்திபாடைய மனைவி திருந்துறதுக்கு வாய்ப்பில்லை, அப்சலோம் திருந்துறதுக்கு வாய்ப்பில்லை. எண்ணி முடியாத ஆவிக்குரிய சபைகள் இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள். இந்த யெகோவா ரட்சணிய சபைன்னு ஒன்று இருக்குது, அவ்வளவும் கமிட்டி. நல்ல ஒரு ஊழியக்காரன் ஸ்பிரிச்சுவலா ஊழியமே செய்ய முடியாது. சம்பளம் கொடுத்து சிஎஸ்ஐலையும் ஆர்சிலையும் வச்சிருக்கிற ஃபாதர்ஸ் மாதிரி, நாட்டையற மாதிரி இன்னைக்கு பெந்தகோஸ்தே ஊழியக்காரங்களை வச்சு ஊழியம் செய்ய எப்படிங்க வளர்ச்சி அடையும்? அபிஷேகம் கிடையாது, கிருபை கிடையாது, சும்மா ஒரு கமிட்டி சக்கரத்துக்காக. எனக்கு தெரியல, அவங்க சொல்றதை தான் செய்யணும், அவங்க கூப்பிடுற பாஸ்டர்ஸை தான் கூப்பிடணும், கன்வென்ஷன் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் நடத்தணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஊழியக்காரர்களுக்கு அங்க அதிகாரம் இல்லை. எப்படி நடக்கும் அந்த சபை? அந்த சபையில் எப்படி ஆவியானுடைய நிறைவு இருக்கும்? ஃபுல்லா இவங்க திட்டம் வர்ற காணிக்கை என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதை செய்யணும், காணிக்கையில் எவ்வளவு மீதி எடுக்கணும், இதே புத்தியில தான் அவங்க இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலா ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு மிஷினரி ஊழியம் மாதிரி எதையாவது ஒரு ஊழியத்துக்கு கொஞ்சம் போல அனுப்பிக்கிடுவாங்க. கவனமா இருந்துருங்க. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு அப்சலோமுக்கு புத்தி நமக்கு வந்துட்டுனா வாய்ப்பில்லை. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். வருஷம் வருஷம் எல்லாம் சரிதான். இதே போல ஒரு ஸ்தாபனத்துக்குள்ள இருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் அப்படிதான் இருக்கணும். 2 3வது வேதத்தில் வாசிக்கும் போது வாய்ப்பில்லை என்கிறதுக்கு யாரை கொண்டு வரனா, 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜாக்கள் 2:5 வாசிங்க. போதும். யோவாப்பு குணம் மாறவே செய்யாது. இவனுக்கு எப்படும் தலைமைத்துவம், தான் தான் மேல இருக்கணும், தான் தான் மேல இருக்கணும். அப்படியே அவன் கையில பட்டையும், யோவாப்பு கையில பட்டையும் இல்லாத போது போட்டான். அமாசா முறைக்கு மருமகன் வரும், அவனையும் கொன்னான். சிலருக்குள்ள சபையிலே அப்படிதான் இருக்கும், தான் தான் மேல இருக்கணும், தான் தான் பெரிய விசுவாசி. சில ஸ்தாபனங்களே அப்படிதான், சில ஊழியக்காரங்க நாங்க தான் மேல இருக்கணும், தலைவருக்கு போட்டி. எங்க என்ன ஆண்டவருக்கு எதையா ஒரு ஊழியத்தை செய்து பரலோகத்துக்கு போற வழியை பாருங்க.
அல்லேலூயா. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் எனக்கெல்லாம் 500 1000 ஆத்மாலாம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் கேட்டது. டிபிஎம் ஸ்தாபனத்தில் இருக்கும்போது இப்படி தான் சொன்னேன். திருச்சி சென்டரில் கூட எனக்கு டிரான்ஸ்ஃபர் தந்தா போதும். என்னை போட்டது மெட்ராஸ் சென்டர். நான் அந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வரும்போது சென்னை சென்டர்ல இருந்து தான் வந்தேன். கர்த்தர் குறைவே இல்லாமல் முதல் லோக்கலே 4 சிஸ்டர்ஸ் கூட இருக்கிற மாதிரி தான் தந்தார். ஒரு குறை வைக்கல. எனக்கு பிடிக்கல, அந்த சூழ்நிலை எனக்கு சரியில்லை, நான் வந்துட்டேன். அதனால அந்த ஸ்தாபனம் அப்படியெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் இருக்கிற ஜனத்தை திருப்தியா நடத்தினா போதும். அல்லேலூயா. தலைவர் பதவி, அந்த பதவி, எங்க நிறைய சென்ட்ரு பாஸ்டர்ஸ், நிறைய தலைவர்கள் பரலோகத்தே போக மாட்டாங்க. கர்த்தருக்கு சித்தமான ஒரு தடவை அந்த பிரசங்கம் வரும்போது உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன், சரியா? நிறைய தலைவர்ஸ், நிறைய ஸ்தாபனத்தினுடைய சென்ட்ரு பாஸ்டர்ஸ் பரலோகத்துக்கே போக மாட்டாங்க. சியோனுக்கும் போக மாட்டாங்க, எருசலேமுக்கும் போக மாட்டாங்க. அந்த பதவியோடு சாக வேண்டியது. அந்த யோவாப்புக்குள்ள எப்பவும் தான் படைத்தலைவன். இவனுக்குள்ள இருந்த அந்த ஆவிதான் இப்போ சாலமன் ராஜாவாகும் போது அதோனியாவுக்கு படைத்தலைவனா மாறுறதுக்கு போனான். ஆனா வேதம் சொல்லுது, சமாதான காலத்தில் யுத்த காலத்தில் ரத்தத்தை என்ன செய்தானா? சிந்தினான். நான் தான் ஒரு குடும்பத்தை எடுத்தா நான் சொன்னது தான் கேட்கணும். ஒரு சபையை எடுத்தா ஊழியக்காரன் நான் எங்க ஜனத்திட்ட லஞ்சம் தாராளம் என்கிட்ட வந்து கேள்விகள், தப்பு கிடையாது, பேச விடுவேன். பேசுங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? கேட்கலாம். ஒரு தகப்பன் பிள்ளை உறவுல கேட்கலாம். நான் தான் இந்த ஒன் மேன் ஷோ, ஒன் மேன் ஆர்மி எல்லாம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. யோவாப்புக்குள்ள இருந்தது அப்படிப்பட்ட ஆவி. அவன் தான் பெருசா பெரிய ஆளா இருக்கு. அவன் தான் படைத்தலைவன். சபைக்குள்ள விசுவாசிகள் எல்லாம் இருக்கு. 5000 ரூபாய், 10000 ரூபாய், 20000 ரூபாய், 1 லட்ச ரூபாய் கூட காணிக்க கொடுங்க. பெரிய ஆள் மாதிரி காட்டாங்க. எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு ஒண்ணுமில்லாதவங்களா மாறிடுங்க. அல்லேலூயா. ஒரிஜினலா எவ்வளவு கிருபை இருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, உங்களை காட்டவே மாட்டீங்க. அல்லேலூயா. எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், நான் அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு யோவாப்பின் திருந்தவே இல்லை. கடைசியில பலிபீடத்தின் கொம்ப பிடிச்சான். வேதம் சொல்லுது அவனை வெட்டி தான் கொன்னான். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். 3வது வாய்ப்பில்லை. யாருக்கு? யோவாப்புக்கு. அதனால சபைக்குள்ள இருக்கிற தெய்வ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருங்க. வயசு அது இது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. நம்ம பக்கத்துல தாழ்மையா தெய்வ அன்போடு வாழ்ந்துக்கிடணும். அல்லேலூயா. நான் சொன்னதை எங்க ஊழியக்காரங்க கேட்கணும். நான் தான் அந்த சபைக்கு மூத்த விசுவாசி, நான் தான் இது, அந்த சீனியாரிட்டி எல்லாம் அங்க தேவையே இல்லை. அல்லேலூயா. ஆமா, ஒரிஜினல் சீனியாரிட்டி தாழ்ந்து விட்டு கொடுத்து போவாங்க. அல்லேலூயா. ஒரிஜினலா நான் தெய்வ கிருபையில உள்ள ஒரு ஊழியக்காரனா பிரபுதாஸ் பாஸ்டர் கனம் பண்றது எனக்கு கஷ்டம் கிடையாது. பிரபுதாஸ் பாஸ்டர் தலைவரா இருந்தா அவருக்கு கீழே போறது எனக்கு கஷ்டம் கிடையாது. நான் என்ன 50 வருஷம் ஊழியக்காரன், என்ன நடத்துறதுக்கு இவரை வச்சிருக்கா? தெய்வீகம். அல்லேலூயா. ஆமா. அதனால 3வது யோவாப் திருந்துறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்களும் இந்த சபையில இந்த சத்தியத்தை கேட்கும்போது நான் தான் பெரிய ஆளா இருக்கணும், இந்த சபை என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், நான் சொல்றதை தான் ஞானாவள விசுவாசிகள் கேட்கணும், அப்படியெல்லாம் நினைக்காங்க. ரைட்டா? 4வது வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3-4. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்கள். வழுகி போக பண்ணினார்கள். சாலமன் திருந்த மாட்டான். எங்க அம்மாவுக்கு நாங்க 10 பிள்ளைகள், எங்க அப்பாவுக்கு 11 பிள்ளைகள். பிரசங்கம் கேட்குதா? அதை கேட்டுருவோம் முதல்ல. பிரசங்கம் புரியுதா? பிரதர் உங்களுக்கு புரியுதா? என்னதோ மாயிருக்கு, அப்படிதானே? ஒரு மாயிருக்கு இல்ல, பிரசங்கம் புரியல, புரியுதா? அப்படியா? சத்தெல்லாம் கரெக்டா இருக்கா? எனக்கு கொஞ்சம் தொண்டை பிடிச்சிருக்கு, ஆனா அப்படி மைக் செட்டிங் சூப்பரா இருக்கு. சரி, பார்ப்போம், போக போக எப்படி நீ பார்ப்போம், புரிஞ்ச அளவு புரிஞ்சிடுங்க. 4வது சாலமன் திருந்த மாட்டான். எங்க அம்மாவுக்கு நாங்க 10 பிள்ளைகள், எங்க அப்பாவுக்கு நாங்க 11 பிள்ளைகள். அப்ப எங்க அப்பா ஒண்ணு பெத்தாரோ இல்ல, எங்க அப்பா 2 டயர் வண்டி. எங்க அம்மாவுக்கு தங்கச்சி கிட்ட கள்ள தொடர்பு வச்சு எங்க அப்பாவுக்கு ஒரு பையன் பிறந்தான். இந்த கள்ள தொடர்புல பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் தகப்பனா இருக்க ஜாடை கரெக்டா இருக்கும். எங்க குடும்பத்தில் எங்க அப்பாவுக்கு ஒரிஜினல் ஜாடையில இருந்தது எங்க அந்த சித்திக்க மக மட்டும்தான். மீதி எல்லாம் கலவடையில இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஜாடை, அப்பா ஜாடை அம்மா ஜாடை இருந்துச்சு. இந்த பையன் மட்டும்தான் அப்படி இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சில இடங்கள் அந்த கள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கரெக்டான இது இருக்கும்.
பரலோகத்துக்கு போனா தான் தெரியும் யாருக்கு யார் பிறந்தாங்கிறதெல்லாம் கரெக்டாக அங்கே பரலோகத்தில் தெரியும். எந்த ஆளுக்கு எந்த பிள்ளை பிறந்துங்கிறது பரலோகத்தில் இருக்குது. நமக்கு அது எப்போது ஒரு சப்ஜெக்டில் வரும்போது நம்ம தொட்டுக்கிடுவோம். சரியா? இப்போ ஏன் அவசரப்படணும்? என்ன 3 பிரசங்கம் இருக்குது, ரைட்டா? இப்போ ஒன்று நம்ம அவசரப்பட்டெல்லாம் எல்லா சப்ஜெக்டையும் ஒரே சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இப்போ அப்படியே நிறுத்துவோம். எங்கள் அப்பாவுக்கு 11 பிள்ளைகள், எங்கள் அம்மாவுக்கு 10. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு கூட இருந்து 10 பிள்ளைகள். எங்கள் அப்பா சித்தியார் கூட தொடர்பு வச்சதுனால 11 பிள்ளைகள். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும் வரைக்கும் 11 பிள்ளைகள்பாங்க. எங்கள் அம்மா ஆணித்தரமாக சொல்லுவாங்க, எத்தனை பிள்ளைகள் கேட்டால் எனக்கு 10 பிள்ளைகள் அப்படிம்பாங்க. அதாவது அந்த ஒன்றை தட்டி விட்டே மாதிரி. எங்கள் அப்பா ஒன்றையும் சேர்த்து 11 இப்படி. எங்கள் அப்பா 2 டயர் வண்டி. அப்போ ஆபிரகாம் எத்தனை டயர் வண்டி? ஆபிரகாம் எத்தனை டயர் வண்டி? சொல்லுங்க. 3 டயர் வண்டி. ஆட்டோ. எங்கள் அப்பா 2 வீலர், ஆபிரகாம் ஆட்டோ. அப்போ யாக்கோபு 4 வீலர். 2 வீல் டிரைவிங், 2 வீல் அந்த டிரைவிங்க்கு கூட உள்ளது. 4 வீல் டிரைவ் வண்டி இல்லை, 2 வீல் டிரைவ். புரியுதா உங்களுக்கு? 4 வண்டி. 2 கிடைச்சி, 2 அதுக்கு கூட கிடைச்சிது. கப்பலில் பொண்ணு வருவனா ஒருத்தர் சொன்னானா எனக்கு ஒன்று, எங்கள் அப்பாவுக்கு ஒன்று, எங்கள் சித்தப்பாவுக்கு ஒன்றுன்னானா. அப்படியே நிற்கிட்டு 4 வீல் டயர். அப்போ தாவீது தாரஸ் வண்டி. என்னது? தாரஸ். வீட்டில் போய் எண்ணிடுங்க, 8-9 அணத்துக்கிட்ட உண்டு தாரஸ் வண்டி. சரியா? அப்போ சாலமோன் அது வேற வண்டி. மார்த்தாண்டத்தில் நிக்கி. வண்டிக்கு பேக் சைடு எங்க இருக்குன்னா திருநெல்வேலியில் நிக்கி. 700 டயரு, 300 செப்பனி டயர் வண்டி. அவனுக்கு பேர் எப்படி வைக்கலாம்? வலிக்கி 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 வலிக்கி. திருந்த மாட்டான். 700 மனைவிகளும் 300 மறுமனை ஆட்டிகளும். வலிக்கி. அவனுக்கு பேர் எப்படி வைக்கலாம்? சாலமோனுங்கிறதுக்கு எப்படி வைக்கலாம்? வலிக்கி. இருதயத்தை வழுகி போக பண்ணினார்களாம். இருதயத்தை வழுகி போக பண்ணாலும். பிள்ளைகளை பெற்று மருமக்களை பார்த்த பிற்பாடு கூட சிலருக்கெல்லாம் அந்த கண்ணு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து வலிக்கி கேஸ். அவனுக்கு பேர் வலிக்கின்னு வைக்கணும். எப்படி இருக்கும்? வலிக்கி. பொம்பளை பிள்ளைகளை பெற்ற பிற்பாடு கூட அவ தாம் பிள்ளைக்கு வயசுல இருக்கிறவங்களை பார்த்தா கூட ஒரு மாதிரி ஒரு இழுப்பு இருக்கும். இவெல்லாம் சாலமோன் கேட்டகரியில் உள்ளது. என்ன கேட்டகரியில் உள்ளது? வலிக்கி கேஸ். என்ன கேஸ்? வலிக்கி. ஒன்று பேர் எப்படி வைக்கலாம்? வலிக்கி விசுவாசி. என்ன விசுவாசி? வலிக்கி விசுவாசி. சாலமோன் திருந்த மாட்டான். 700 மனைவி, 300 மறுமனையாட்டி. ஆண்டவர் 2 முறை தரிசனமாகி அவன்கிட்ட சொன்னாரு, டே கொஞ்சம் கவனமா இருடே அப்படின்னாரு. அவனுக்கு ஏறாது. அவனுக்கு ஏறாது. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளை மோற்ற கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்ய முடியும். எத்தனை தவறுகள் வந்தாலும் என் போன்ற ஊழியர்களுக்கு திருத்தம் வராது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தட்டுப்பட்டுட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன பிரச்சனை வந்துட்டு திருந்த மாட்டான். 700 மனைவி, 300 மறுமனையாட்டி. சரி விடு, நீ இதுக்கு மேல என்ன இருக்கு? ஆண்டவரே முடிய எழுத்தாச்சு, ஆண்டவரே வயசை தந்தாச்சு, ஒரு கனிஞ்ச அனுபவத்தை தந்தாச்சு. நீ பார்வையில கொஞ்சம் நல்லா பார்ப்போம், நல்லா பேசுவோம், பெத்த பிள்ளைகளா நினைப்போம், தகப்ப ஸ்தானத்துக்கு வருவோம். நினைக்க மாட்டான். வலிக்கு. அவனுக்கு பேர் வலிக்கு. திருந்த மாட்டான். 4 5 போதும். இப்ப நம்ம இனி இதெல்லாம் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. சரியா? பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 3 4 5 7 வாசிங்கன்னா ஆஸ்திய சேத்தானா வாசிங்க. பிரசங்கின்ற புஸ்தகம் 2 3 4 5 வாசிங்க. எங்க பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 3 4 5 ஆமா. அப்படியே அழகா என்ன இதப்பாச்சா, அப்படி பொருளும் சேர்த்து அப்படி தண்ணி தம்மு கிடையாது, தண்ணி இன்னி எல்லாம் அடிச்சு ஆளு ஃபுல்லா கும்முன்னு இருக்கு. இப்போ பெந்தகோஸ்தே விசுவாசிகளே சில ஆம்பளை பயலோட நம்ப முடியல. பசங்க ஒரு சில இடங்களில் டிபிஎம்ல பசங்களை விசாரிச்சு பார்த்தா தண்ணி அடிக்கிற பசங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. தாயாரை பார்த்தா கம்மல் ஒன்று இருக்காது, நல்ல நகை கலத்தின கேஸா இருக்கும். பசங்களை எடுத்து பார்த்தா ஒஸ்டா இருக்கும். வருவான், கூட்டத்து வருவான், எடுப்பான். அதுக்கு தானே அடையாளம். நம்ம பசங்களை எடுத்து பாருங்க. தகப்பனார் தாயார் சொல்ற மாதிரி முடி வெட்ட மாட்டான், பப் மண்டையா தான் வச்சிருப்பான். பப்பாளி மண்டையை எலி பொந்துக்குள்ள விட்டு எடுத்தே மாதிரி இருக்கும். எங்க ஊர்ல எல்லாம் சிலம் வச்சிருக்கான், முடி இப்படி ஒரு மாதிரி பின்னுக்கு கிடந்து ஆடிட்டு இருக்கு, மற்ற தார் பாய்க்கிறதுக்குள்ள கோமண துண்டு மாதிரி. சொன்னா கேட்க மாட்டான்.
கேட்க மாட்டான். நீங்க சொல்லி பாருங்க உங்க பையன்ட்ட, கேட்க மாட்டான். என்ன 2-3 பைபிள் 4-5 பைபிள் இருக்கு, எங்க போனா ஒண்ணுக்கு இருக்கு கேட்க போனா வரமாட்டான். முடியாது. அவன் இங்க இருந்து பழக மாட்டான், அவனால முடியாது. வந்தது பைபிளையாவது வச்சுட்டு போனது பெரிய விஷயம். நாங்க எங்க காலத்தில் இப்படி வளர்க்கப்படல. உண்மையிலே சொல்றேன், ஆர்சியில இருந்து ரட்சிக்கப்பட்டேன், என்னெல்லாம் அப்படி வளர்க்கவே இல்லை. ஆர்சி கோயிலுக்கு போனா கூட எங்களுக்கு ஜன்னல் பக்கத்தில் நிக்க விருப்பம் இருக்கும். கோயிலுக்கு உள்ளதான் இருக்கணும், வெளியே இருந்து அன்னைமார் வாட்ச் பண்ணுவாங்க. அல்லேலூயா. வீட்டில் வாட்ச் பண்ணுவாங்க, எங்க பார்க்கான் என்ன பார்க்கான். ஒர்ஷிப் நேரத்தில் ஆர்சி கோயில்ல லேடிஸ் பக்கம் கண்ணை பார்க்கானான்னு சொல்லி பார்ப்பாங்க. நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரியும் நீ நினைக்கிறேன். ஆளை எங்க போட்டு போய் பசங்களை பாவம் தின்ன போனானா வரப்போனானா பாவம் வந்ததே புண்ணியம். நம்ம அப்படியெல்லாம் கிடையாது, இருந்தா கரெக்டா இருந்தோம். அல்லேலூயா. ஆமா, கண்டமேனிக்கு உள்ளதெல்லாம் வச்சு மேய்க்கு. இங்க என்ன இருக்கு, ரோட்ல போறது வாரது நொண்டி நொடுக்கு கூணு குருடு எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு இங்க கிடந்து இடிக்கிற ஜல்லிக்கட்டு மாடு அதை இதை இங்க கொண்டு வச்சு சபையில ஆத்மா பெருகன்னு சொல்லி இடி வாங்க எவன்ட்ட சீவம் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, அவ்வளோ ஜல்லிக்கட்டு மாடையும் வச்சுட்டானா இருக்குது. ஒரு உருண்டையில் ஒரு காணிக்க பெட்டி, எத்தனை பாட்டு பாடினா அது என்னைக்காவது நிரம்பி இருக்கா? இல்லை அது நிரம்புமா? நல்ல 4 மாடு வளர்த்தாலும் நல்ல மாடா வளங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? வண்டி வாங்கும்போது தெரிஞ்சு பார்த்து வாங்குறோம். இந்த எமாகா XX 600 பார்த்து வாங்கினாங்க. இது உங்களுக்குள்ள பெட்டியா எங்க உள்ள பெட்டியா? உங்களுக்குள்ளது பார்த்து வாங்கினாங்க. தான் யாலுவுக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி. சபைக்கு கொண்டு வர ஆத்மா மட்டும் என்னனியா என்ன நொண்டி நொடுக்கு கூணு குருடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது. அது இடி எரி. பிரபுதாஸ் பாஸ்டர் கிட்ட போறதுக்கு வந்து இடி எரி கடி. அவங்க அந்த சிஸ்டர் பயந்து இருக்கணும் விசுவாசிகள்கிட்ட பேசுறதுக்கு. எப்ப தீ கொளுத்தி விடுவாளோ தெரியாதே ஆண்டவரே. வீட்டுக்கார்ட்ட சொல்லுவாங்க, கவனமா இருங்க, குமரி கோயம்புத்தூரையாவது நம்ம சமாளிச்சோம். ஞாராவேலை நீங்க நினைக்கமா இல்லை, பேர் தான் ஞாராவேலை. தூக்கி அடிச்சிடும், பாகோடு பாட கட்டிடும். வயசாகுது, இருக்கிற நாள் ஒரு மாதிரி ஓட்டி போயிரும். பெரிய பெரிய ஜாம்பவானெல்லாம் தூக்கி அடிச்ச சபை. அது இப்ப சொல்லும் போதே அழுதால் அழையக்கு வாய்ப்பு இருக்குது. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை என் கஷ்டத்தை அறிஞ்சு இவர் பேசுறாரு அப்படின்னு அழுதால் அழையக்கு வாய்ப்பு இருக்கு. பொத்தி தான் இருக்கும். டீ குடிக்கிறீங்களா, காப்பி குடிக்கிறீங்களா சிஸ்டர்? என்ன நாங்கள் ஒன்றும் குடிக்காமலாம் வந்திருக்கிறோம். இப்போ கேட்டது தப்பு. கேட்கலன்னா சொல்லுவாங்க, நாங்கள் வந்தால் விசாரிக்க மாட்டீங்க, உங்களுக்கு பணக்கார மட்டும் நான் கண்ணில் தெரியுதோ. என்ன செய்ய முடியும்? இது அவங்க சொன்னதில்லை, இது நான் சும்மா எங்க சபை அனுபவத்தை சொன்னேன். சரியா? சாலமோன் திருந்த மாட்டான். சாலமோன் 5 ரைட்டா வருவோம். நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு நமக்கு இருக்கு. சரியா? இது சும்மா சுத்திகரிப்புக்காக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7ல இருந்து 10 வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 18 7ல இருந்து 10. சவுல் திருந்த மாட்டான். வாய்ப்புங்க. போதும், காய் மகாரமாய் பார்த்தான். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தால், தான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தாவீதை வெறுத்தான். வாசிங்க. போதும், நன்றி கிடையாது. விசுவாசிகளுக்கு அப்படிதான். கழுதையை தேடி போய் ராஜாவானா, அந்த கோலியாத்தை எதிர்க்கிறதுக்குரிய பலன் கிடையாது. தாவீது தான் இறங்கி போய் அந்த கோலியாத்தை கொன்னான். அங்க போய் டெய்லி 40 நாள் கோலியாத்து வந்து நிற்பான். சவுலும் அவன் கூட சேர்ந்த ஆட்களும் போய் நிற்பாங்க. காலு நடுங்கிக்கிட்டே இருக்கும். அவன் அங்க அனௌன்ஸ் பண்ணுவான், யாரு? கோலியாத்து. நம்ம ஊர்ல பழைய காலத்துல நாங்க சொல்லுவோம், சண்டைக்கு போகும்போது நல்ல வாட்டம் சாட்டமான ஆட்களா இருந்தா நல்லா அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா சொல்லுவோம். நல்ல அப்பா அம்மாவுக்கு நீ பிறந்தீங்கன்னா ஒத்தை அடிச்சு பார்ப்போமா நீ கேட்போம். அதே மாதிரி கோலியாத்து கேட்டான், நீங்க எல்லாம் வீரர்கள் தானே, அடிச்சு பார்ப்போமா, ஒத்தை அடிச்சு பார்ப்போம், உங்ககிட்ட இருந்து ஒரு ஆள் வரணும். இவன் உடனே மைக்கு, இந்த மாதிரி ஒரு மைக் எடுத்துட்டு அனௌன்ஸ்மெண்ட், யாரு? சவுல் ராஜா. அருமையானவர்களே, இப்பொழுது நம்முடைய கோலியாத் அவர்கள் அறிவிப்பு கொடுத்தார்கள், நம்முடைய படையிலே
யாராவது ஒரு ஆள் அவனை அடித்து கொண்டீர்களானால் என் மகளை கட்டி தருவேன், வெகுமானங்களும் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தாவீது போய் அடித்து தூக்குனான். சகோதரி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி விட்டு, எப்போ சிஸ்டர்ஸ் யாரையாவது தூக்கி பேசிட்டாங்கன்னா நினைச்சிடணும் அவன் இப்போ படுகால் கஷ்டம் தான் சொல்லி. அல்லேலூயா. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரபுதாஸ் பாஸ்டர் ஊழியத்தை குறித்து சகோதரிமார் உயர்த்தி பேசிட்டாங்கன்னா கவனமாயிரணும். பிரபுதாஸ் பாஸ்டர், அல்லேலூயா. பாஸ்டர் நீங்க வந்த பிற்பாடு தான் சபைக்கே வெளிச்சம், இப்போதான் சபை முழிச்சிருக்கு அப்படின்னோன்னா நீங்க ரொம்ப கவனமா, ஆண்டவரே என்னை பாதுகாத்துடுங்க, தகப்பனே ஐயா தெய்வமே கிருபையில காத்துடுங்கன்னு சொல்லி காத்துக்கிடணும். அல்லேலூயா. தூக்கி விட்டாங்க. சவுல் காய்மகாரமாய் பார்த்தானா. எப்படி பார்த்தானா? காய்மகாரமா, சாகும் வரைக்கும் சத்ருவா நினைச்சான். ரொம்ப கவனமா இதுல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறோம். உங்களுக்குள்ளே கசப்பு, பகை, வைராக்கியம் இருந்தா பேய கூப்பிடாண்டான். பிசாசு வரும்போது தெரியாது, போகும்போது தெரியும். ஆண்டவர் வரும்போது தெரியும், போகும்போது தெரியாது. லவோதிக்கா சபையிலிருந்து தேவன் போனது லவோதிக்கா சபைக்கு தெரியாது. ஆனா சாத்தான் வெளியே போகும்போது மனுஷங்க வாழ்க்கையில தெரியும். உள்ள வர்றது என்ன செய்யாது? 6000 பேய் அந்த வாலிபனுக்குள்ள வந்தது அவனுக்கு தெரியாது. 6000 பேய் வெளியே போறது தெரியும். அல்லேலூயா. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். கெட்ட குணங்கள் இருக்குமானா ஆட்டோமேட்டிக்கா பிசாசு வந்துருவான். எதினால் எப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டு. சாத்தான் எப்படி உள்ள வாரான், வந்தா என்ன செய்வான்னு சொல்லி. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள சாத்தான் இருக்கிறான். தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை அலக்களித்தது. காய்மகாரமான சுபாவம், எரிச்சல், கோபம், அவனுக்குள்ள இருந்த அந்த மேட்டிமையான எண்ணத்துக்குரிய இது, தனக்கு முன்னால மற்றவங்க புகழப்படுகிறது அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்படிலாம் இருந்தவே கூடாது. ஊருக்குறி உயர உயர நமக்குள்ள கிருபை. அல்லேலூயா. என்கிட்ட வந்து சிலர் சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் பிரசங்க இதை மாத்துங்க, டோனை மாத்துங்க, கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், நீங்க பிரசங்கம் பண்ணும்போது ஊழியக்காரங்களுக்கு பேசாதீங்க, விசுவாசிக்கு பேசுங்க. நான் சொல்லுவேன், என் வேலை அது இல்லை. இருக்கிற 10 ஊழியக்காரங்க திருந்துனா சபை சரியாயிடும். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு மட்டும் நீங்கள் திருந்துங்கள், நீங்கள் நன்றாக மாற வேண்டும், நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இவங்க எல்லாம் இருக்கிறது போலவே இருப்பாங்க. கெட்டதே எங்களால தானே. எங்களுக்கு முன்னால இருக்கிற நீ கெட்டது, நீங்க கெட்டது நாங்க தானே. சரியா தப்பா? சரியா தப்பா? நான் சரியா இருந்தா சபை சரியா இருக்கும். அல்லேலூயா. நாங்க தாங்க உங்களை கெடுத்தது இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? ஒரிஜினலா யார் நல்ல கேரக்டரை பார்த்தா நீங்க திருந்துவீங்க. எங்க சபையில இந்த வருஷம் கடைசியில மனத்தாழ்மையா சொல்ல 2 பேர் சாட்சி. ஒரு பிள்ளை கல்யாணம் ஆக போகுது, மே மாசம். எழுப்பி சொல்லி நம்ம பிரதர் சொல்லுவாங்க அடிக்கடி, நான்லாம் உங்களை திருத்த முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துல ஆண்டவர் கிருபையா என் கோபம், என் குணத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கர்த்தர் மாற்றத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. 2 பேர் சாட்சி. வேற ரொம்ப ஒன்றெல்லாம் சாட்சி சொல்ல அங்க மாற்றம் இல்லை. வாழ்க்கையின் மாற்றம் நம்மளை பார்க்கும்போது மாறணும். அல்லேலூயா. சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் புறப்படும். தாழ்மை எப்படி இருக்குங்கிறது ஜெபா பிரதரை பார்த்தா அந்த சபை ஜனங்கள் கற்றுக்கொள்ளணும். அன்பு எப்படி இருக்குங்கிறத கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. என்ன பார்த்து பைபிள் பார்த்து படிக்கிறதுல என்ன பார்த்து கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஜெபம் எப்படி பண்ணணுங்கிறது என்ன பார்த்து கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு சபையில ரகசிய பாவம், அருவருப்புக்குரிய பாவம் வரும்னா அதுக்கு நான் காரணமா நீ ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. ஆமா, சபை கெடுக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் தான் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. என்னதான காவலனா வைத்திருக்கு, என்னதான மாதிரியா வைத்திருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நான் சொல்லுவேன், அப்படியெல்லாம் எனக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை. வர்ற 10 பேர்ல 2 ஊழியக்காரங்க தீர்மானம் பண்ணி சபையை நல்லா நடத்தின அந்த சபை நல்லா இருக்குமே. ஊழியக்காரங்களை மழுப்பி விசுவாசிகளை மட்டும் அடிக்கிறது போல பிரசங்கம் பண்ணணும். ஊழியக்காரங்க எப்படி வாழலாம் அப்படி ஒன்றும் பைபிள் சொல்லல. பைபிள் அப்படியெல்லாம் பிரிச்சு எழுதல. அல்லேலூயா. நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே பரலோகத்துக்கு போறோம். அல்லேலூயா. அதுல என்ன, நாங்க மாதிரியா வாழும்போது நல்ல பிரசங்கத்தை கேட்கும் போது மாதிரியா வாழ்ற ஊழியக்காரனுக்கு தூக்கி விடும். அல்லேலூயா. ஊழியக்காரங்கள்லாம் முழங்கால நிக்கல அப்படின்னு சொல்லும் போது முழங்கால நிக்கிற ஊழியக்காரனுக்கு பூஸ்டிங் ஆகும். அல்லேலூயா. அப்படிதான் வளர்த்தாங்க, அப்படிதான் வளர்ந்தோம்.
1987 வருஷத்துல ரட்சிக்கப்படும் போது அப்படிதான் வளர்ந்தோம். ஏறக்குறைய 38 வருஷம் 39வது வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. அப்படிதான் வளர்ந்தோம். அன்னைக்கு ஊழியர்கள் மாதிரியா வாழ்ந்தாங்க. படிப்பறிவு இல்ல, பிரசங்கம் இல்ல, ஆனா ஊழியக்காரருடைய ஜீவியம் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருந்துச்சு. விசுவாசிகள் ஊழியக்காரங்களை பார்த்து ஜீவியத்தை மாற்றினார்கள். இன்றைக்கு ஊழியக்காரருடைய ஜீவியத்தை பார்த்து விசுவாசிகள் கெட்டு போறாங்க. அதுல என்ன பேசக்கூடாதுன்னு இருக்கு, டோனை மாத்தணும் ஏன் இருக்குது. ஏறக்குறை எல்லாருமே ஜனத்துக்கு ஆதரவா பணத்துக்கு சாதகமா பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அது தேவையில்லை. வாலிப வயசுல குடும்பம் கோத்திரம் ஒண்ணு வேண்டான்னு பிரிச்சார். யாருக்காக? பெரிய ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன குடும்பம் வேண்டாம், கோத்திரம் வேண்டாம், எல்லாம் பிரிச்சார். யாருக்காக? எனக்கு முன்னால இருக்க உங்களுக்காக தான் என்ன பிரிச்சாரு. என்னை விட நீங்க தான் அவருக்கு முக்கியம். அல்லேலூயா. எனக்கு நீ ஒரு குடும்பம், எனக்கு நீ ஒரு வாழ்க்கை, எனக்கு நீ ஒண்ணு வேண்டான்னு என்ன கொண்டு வந்தது உங்களுக்காக. அதை நான் செய்யணும். என் ரிவார்டு அவுட் இருக்கு. ஆமா, எவ்வளவு நாள் நினைச்சிருக்கேன் என்னெல்லாம் கூப்பிடுவாங்களா நீ கிருபாசனத்தின் தலைமையகம் பேச முடியுமான்னு நினைச்சு. இங்க இல்ல, பெயிருக்கிற தலைமையகத்தில் பெரிய போன வருஷம் ஆண்டவர் கிருபையா நார்த் கிருபாசனம் மும்பையில் பேச கத்தர் வச்சார். அன்புதாஸ் பாஸ்ட் மெயின் பிரசங்க, ஐயா ஒரு பக்கம் பிரசங்கம், நம்ம ஒரு பிரசங்கம். அப்போ அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு நினைச்சேன் இனி நம்மளை கூப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி தான் பேசினேன். ஏன்னா அவங்கெல்லாம் பெரியவங்க, அவங்க கூடலாம் நம்ம நின்று பேசுறதுக்குள்ள தகுதியே நமக்கு கிடையாது. மெசேஜும் அப்படி இருக்கும், குணமும் அப்படிப்பட்ட குணம். அடுத்தது ராமேஸ்வரம் அவங்க தங்கச்சி மடம் கன்வென்ஷன் கூப்பிட்டாங்க. அதுலேயும் கத்தர் பயன்படுத்தினார். முக்கியமான நாட்களை தந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. போகும்போது முழங்கால் பொடிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கத்தர் நம்மளை உயர்த்தனா உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமாம், என் வேலை சத்தியத்தை சொல்லணும். அல்லேலூயா. எங்கள் சபை ஜனத்தை பார்த்து கேட்பேன், உங்களை பாவம் செய்ததுக்கு நான் பிரசங்கம் பண்ணலையே, பாவத்துக்கு எசைஞ்சு போங்க நீ பிரசங்கம் பண்ணலையே, நீங்கள் நல்லா இருக்கணும் பரலோகத்துக்கு போனான்னு பிரசங்கம் பண்ணுறேன். தேவன் என்ன பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. நீங்கள் கெட்டு போனோம் நீ பிரசங்கம் பண்ணலே. அல்லேலூயா. நீங்கள் எப்படி வாழலாம் நீ பிரசங்கம் பண்ணலே, இப்படி தான் வாழணும் நீ பைபிள் சொன்னது தானே பிரசங்கம் பண்ண. கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அன்பு கூர்ந்து நீங்கள் இப்படியெல்லாம் பேசினா ஜப்பா நல்லா இருக்கலாம், நிறைய இடத்துல பேசலாம், நீங்களே உங்க வாய்ப்பை கெடுக்கிறது மாதிரி. அப்படியெல்லாம் எனக்கு ஒண்ணு போக வேண்டியதில்லை. எனக்கு சிங்கப்பூர்ல போய் கண்ட ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் இவ்வளவு அடக்கமா இருக்கிறவங்களை விடாம பிரசங்கம் பண்ண வைக்க ஆண்டவர் சிங்கப்பூருக்கு என்ன கொண்டு போகணும் அவசியம் இல்லை. அதுக்கு வேற யாரோ இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, வைரம் பட்டை தீட்டப்பட ஜொலிக்கிறது போல பரிசுத்தமாய் இருக்கிற ஜனம் பரிசுத்தமாக்கப்படத்தக்கதாய், நீதி செய்கிற ஜனம் நீதி செய்யத்தக்கதாய், தேவனாய கர்த்தருக்கு முன்பாக மணவாளனாகிய ஆண்டவருக்கு முன்பாக உத்தம மணவாட்டியாய ஒரு சபை ஆயத்தம் என்ற ஒரு ஏகாயின் வேலை நான் செய்தா போதும். அல்லேலூயா. எதுக்கு ஒரு பணம், இவ்வளவு போல வயத்துக்கு பணம் பொருள் சொத்து எதுக்கு தேவைன்னு கேட்க ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு கட்ட சாஞ்சா சாஞ்சிட்டு போகுது. என்ன பரலோகத்துக்கு போக மாட்டேங்கிற நம்பிக்கையோட ஊழியம் வச்சு இல்ல, கன்ஃபார்மா போவேன். எனக்கு தான் பரலோகம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அங்க போய் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு நான் தாலாட்டு பாட போறேன் அப்படியெல்லாம் இல்லை. என் ஆண்டவரை பார்த்தா மட்டுமே போதும். என்னை படைச்சாரே, சிருஷ்டித்தாரே, என் உளையான சேற்றின் அனுபவத்திலிருந்து தூக்குனாரே, என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றிலும் என் கூட இருந்தாரே, இதுவரைக்கும் நடத்திட்டு இருக்கிறாரே, இதுவரைக்கும் கண்மணி போல பாதுகாக்கிறாரே, அவரை பார்த்தாலே போதும். அவருடைய சமூகமே இவ்வளவு சந்தோஷமா இருக்குமானா, அவரை நினைக்கிற நினைவே எனக்கு இவ்வளவு இனிமையா இருக்குமானா, அவருடைய நாமமே மதுரமா இருக்கும்னா, நேரடியாக அவரை பார்க்கிற நாள் வேற லெவல். அல்லேலூயா. மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அஞ்சாவது, சவுல் காய்மகாரமாய் பார்த்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். பொல்லாத ஆவிகள் உள்ள வந்துடாம பார்த்துடுங்க. வீட்டை எப்பவும் கவனிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள எப்பவும் பாருங்க. மக்களே, காலை நீட்டி போட்டு நிற்காத, காலெல்லாம் கீழே வச்சு உட்காரு, காலெல்லாம் சரியா உட்காரு. பேண்ட் எல்லாம் போடும்போது லூஸா வாங்கி போடுங்க. சபைக்கு வரும்போது புட்டு குழலாம் போட்டுட்டு உட்காரவும் முடியலை, இருக்கவும் முடியலை, குத்து வைக்கவும் முடியலை, பிஞ்சி போகும் போல இருக்குது. 6 வாய்ப்பே இல்லை. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தால், 2 ராஜாக்கள் 9:30 வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க. என்ன 2 தியானிச்சுட்டு அப்படி பிளஸ்ல அடுத்து வரும். வாசியா
மையிட்டு சிங்காரித்து போதும். எசபேல் திருந்த மாட்டா. புருஷன் இறந்தாலும் மகன் இறந்தாலும் எசபேல் திருந்த மாட்டா. வாய்ப்பு இல்ல, திருந்த மாட்டா. எவன் செத்தா என்ன, எவா செத்தா என்ன, நம்ம ஆட்கள் டை அடிக்கிறத விட மாட்டாங்க. 50 வயசு 55 வயசு ஆகுது, கிளவிமார்கள் ஒரு கிளவிக்கு கூட முடி சிலருக்கு வெள்ள முடியல. பரவாயில்ல, ஞாராவளையில் இருக்கிற நிறைய பாட்டிமாருக்கெல்லாம் முடி நல்லா இருக்குது. நான் நல்லா கவனிப்பேன். உடனே முக்காடு எடுத்து போட்டோன்னு நினைச்சிடேன் இந்த கிளவி. இதற்கு நினைப்பு என்னன்னா, டை அடிச்சோன்னு நம்மளை கிளவின்னு தெரியாதுன்னு சொல்லி. பாட்டி ஒன்று பாட்டின்னு எனக்கு தெரியும். 50 வயசு 55 வயசுக்கு மேல டை அடிச்சிட்டு அது அப்படி ஒரு ஷோ. இப்ப பெந்தகோஸ்த பாஸ்டர்ஸுக்கும் டை தேவைப்படுது. வெக்கமா இல்ல இல்ல மனம் திருங்கள். பரலோக ஒரு முடியையே உண்மையா காட்ட உனக்கு தெரியல. நீ போய் பிரசங்கம் பண்ணி நீ போய் விசுவாசியா இருந்து பரலோகத்துக்கு போக போறியாக்கும். நான் சொல்ல எங்க சபையில் இருக்க ஒரே ஒன்று தான் டை அடிச்சது. இப்ப மீதி எல்லாம் விட்டுட்டு அடி திருந்து வரைக்கும் அடிப்பேன், இல்ல போகும் வரைக்கும் அடிப்பேன். ரெண்டே தான், ஒன்னு திருந்தோன்னு இல்லைன்னு போகணும். இருந்தா சரியாயிரு, இல்லைன்னா போயிரு. எத்தனை சபை இருக்கு, எனக்குமே வைக்க முடியாது. இருந்தா நல்லா ஒரு குறிக்கப்பட்ட வருஷம் வரைக்கும் கொடுப்போம். எப்படி அந்த அத்தி மரத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததோ அப்படி கொடுப்போம். அதுக்கு மேல ஆண்டோடைய கிருபையினால நடத்தி வந்துடும். எங்க சிஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, பிரதர் பாவம் பிரதர், அவங்க அப்படி அப்படின்பா. நான் கேட்டுக்கிட்டேன், எல்லாம் கேட்டுக்கிட்டேன். பேச்சு எல்லாமே இந்த ஸ்டேஜ் மட்டும்தான், மீதி எல்லாம் அமைதியாக தான். ஆமாம் ஆமாம் உண்மைதான், நீங்கள் சொன்னே போல் தான். பாவம் அவங்க காணிக்கெல்லாம் தாராங்கல்ல, நல்ல விசுவாசி. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எழும்புன உடனே ஃபர்ஸ்ட் டோஸே அதுக்கு தான் கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் டோஸே அதுக்கு தான். அட்டி பிரிச்சிடும். உனக்கு 55 வயசுல அழகு தேவைப்படுது. பெத்த பிள்ளைகள் கூட ஒழுக்கமாக வருது. அது கிரீமும் போட்டு கலரும் அடித்து அந்த 60 வயசுல அப்படி வச்சு அந்த முடியும் கருப்பாக்கி அந்த பாட்டி வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும் போது நமக்கு பிரசன்னம் தானா வரும். ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறதே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், கிளப்புவேன். சபைகளுக்கு போகணுன்னு பாஸ்டர்ஸ்களை பார்ப்பேன். யாரெல்லாம் டை அடிச்சிருக்கு, கிருதாப்பட்ட மக்கள் மட்டும் லேசாக சிலருக்கு வெள்ளையா இருக்கும், வேற இடத்துல முடி தெரியாது. ஓகோ இவன் டிசைனிங் டை, வா வச்சுக்கிறேன், கொடுக்குறேன், வாங்கிக்க. திருந்திரியோ திருந்தலையோ என் வேலையை நல்லா செய்துட்டு போயிடும். எசபேல் திருந்த மாட்டா. 55 வயசு 60 வயசு நடக்குது கீழே இப்படிதான் நடக்கும். முடி மட்டும் கரு கருன்னு இருக்கும். திரீரியல நரைமயிர் முதியோர்களுக்கு மகிமை. நீதியினால் உண்டாகிற நரைமயிர் கிரீடம். கிரீடத்தை எடுத்து நீ கருப்பாக்கிட்டு திரிகிறிய, வெக்கமா இல்லை? உனக்கு ஒரு பெந்தகோஸ்த விசுவாசி, நீ நகை நட்ட கலத்திட்டு திரிய. பைபிள் அப்படி சொல்லலையே. பொன்னா மயிரை பின்னி, அதுக்கு பிற்பாடு தான் பொன் ஆபரணங்கள் வருது. மயிரை பின்னிங்கிறது பின்னல் போடக்கூடாது, தலையை சிங்காரிக்காதனி தான் அர்த்தம். அல்லேலூயா. வயசை காட்டு. மாமியார் ஆயிட்டா மாமியாரா தெரி. அதுக்கு பிற்பாடு மைனர் மாதிரி தெரியாத. மாமனார் ஆயிட்டா மாமனாரா தெரி. அதுக்கு பிற்பாடு டிசைனிங் அடிச்சுக்கிட்டு தெரியாத. ஒரு இளம் வயசுல இருக்கும் ஒரு மனைவி இருப்பாங்க, ஒருவேளை இளநரம் இருக்கும். சரி, மனைவிட்ட உங்க அப்பாவான்னு கேட்காத அளவுக்கு நீ ஏதோ கலர் அடிச்சா பரவாயில்ல. பிள்ளையை பெற்று கல்யாணம் பண்ணி பேர பிள்ளையை பார்த்த பிற்பாடு உனக்கு எதுக்குன்னு நான் கேட்குறேன். எங்க பைபிள் அதை சரின்னு சொல்லு பார்ப்போம். நீ உன்னை டிசைனிங் பண்ணனால கிருபை கிடைக்கும் நீ நினைக்கா? கிழக்கு பிளக்கு கிழக்கு பிளக்கு அல்லே லூயா ரபக்க பாப்பா 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 பாப்பா. ஆமா பாப்பா பாப்பா பாப்பா. சின்ன தெரியாது. வயசுக்கு தக்க முகத்துக்கு தக்க முடி மாறட்டு. அதில் ஒரு மகிமை இருக்குது. எங்கள் சபையிலெல்லாம் கொடுத்த கொடுப்பில் இப்பெல்லாம் சிலரெல்லாம் மாறி என்ன மாய் முகம் இருக்குன்னு தெரியுமா? பழைய பெந்தகோஸ்த காரங்களுடைய அந்த முகத்தை பார்த்தா ஒரு பிரசன்ஸ் இருக்கும். டை அடிச்ச பாஸ்டர்ஸுக்கு முகத்தை பாருங்க, இருண்டு தான். ஏற்கனவே இருக்கிற இருப்புக்கு, ஏன்னா அவன் எண்ணமே டையில தானே இருக்கு, டையில தானே இருக்கு. என்னங்க மொட்டை தலை. நேற்று போய் லைவ்ல இருக்கிறத பார்த்தேன். உடம்பெல்லாம் விட அந்த மொட்டை தலை தான் அழகா இருந்துச்சு. வாட் பியூட்டின்னு பார்த்தேன்.
தேடி தேடி ராத்திரி கொஞ்ச நேரம் கேட்டேன் பிரசங்கத்தை. நம்ம தானா இவ்வளோ அழகாக வீடியோ எடுத்திருக்காங்களே, தலை இவ்வளோ மொட்டை அழகாக இருக்குது, அப்போ முன்னாலே முடி இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ நீ நினச்சி. எவ்வளோ மையமாங்க. அல்லேலூயா. அதுக்கு தானேங்க பைபிள். நகையெல்லாம் கலத்திட்டோமே, ஒரிஜினல் நகையெல்லாம் விட்ட நமக்கு ஏங்க இந்த தலைமுடியை மட்டும் அலங்காரம் பண்ணுறோம்? அவன் என்ன செய்தாலும் மையிட்டாளாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், இவ்வளோ சத்தியத்தை பேசும்போது கேட்கணுமே, சரியா? கேட்கணுமே, நான் கேட்குறேன். இப்போ நகை கலத்துற பிள்ளைகள் யாரு? நீ நகை போட்டிருக்கியா மக்கா? நேற்று போட்டிருந்தேம்மா, இந்த ஒன்று தான் கேட்டேன். போட்டிருக்கியா போடலையா? நகை போட்டிருக்கியா? போட்டுறேம்மா இருந்துச்சு நேற்று, இன்னைக்கு தெரியலை. நீங்கள் நகை போட்டிருக்கீங்களாம்மா? போடலல்ல, போடல. கல்யாணம் ஆகிட்டா? கல்யாணம் ஆகிட்டு. சரி, நான் இப்போ உங்கள் மாப்பிள்ளை வந்து நான் பெந்தகோஸ் தானே, சரி, நீங்கள் நகை கலத்தி உங்களை பக்கா பெந்தகோஸில் கட்டி கொடுத்தாங்க, ரைட்டா? நான் கேட்குறேன், நீங்கள் வாலிய பிள்ளையா இருக்கும்போது நான் கேட்குறத நல்லா புரிஞ்சிடுங்க பிரதர்ஸ், நல்லா கேட்டுடுங்க, ரைட்டா? சத்தியம் கரெக்டாக இருக்கணுமா? இருக்கணும்ல, சரியா? நீங்கள் இருக்கும்போது கண்ணுக்கு மை போட்டிருக்கியாமக்கா? போட்டது போட்டால் இந்த சபை ஏற்றுக்குமா இல்லை இந்த இந்த உபதேசம் ஏற்றுக்குமா? கண்ணுக்கு மை போட்டா ஏற்றுக்காது. ஏன்? தேவையில்லை. அது வந்து வேற, கண்ணுக்கு மை போடுறவங்க வேற. இந்த ஒத்த 2 புருவத்துக்கு மை போட்டால் தப்புங்கிறாங்க. இவ்வளவு தலைக்கு நீ டை அடிச்சு எடுத்துறிய, உன்னை எப்படி நாங்கள் நியாயப்படுத்த முடியும்? நீ அப்போ எவ்வளோ படுகாலி, சரியா தப்பா? கண்ணுக்கு மை அடிச்சா வேசிங்கிற பேரை நாங்கள் கொடுக்குறோம், தலைக்கு மை அடிச்சா மட்டும் அது பேர் இல்லையா? நகை கலத்தின பிள்ளைகளு கண்ணுக்கு மை போட்டா தப்புன்னு சொல்றோம். என் வயசான உங்களுக்கு முடி நரைச்சிட்ட திருப்பி எதுக்கு டை போடுறீங்க? நான் கேட்குறேன், சரியா தப்பா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேள்வி சரியா தப்பா? எத்தனை பேர் இந்த பிள்ளை ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு செயின் போட்டா கட்டி கொடுக்க, நான் உன்னை கட்டிக்கிட்டேன் என்ன போ சத்தியத்துக்காக வைராக்கியமா? இல்லை, நான் நகை கலத்தின பிள்ளை, நகைத்தான் வேணுமானா நீ நகை உள்ளவளை கட்டிக்க, நான் சத்தியத்துக்காக நகை போட மாட்டேன்னு சொல்லி வாழ்க்கையில் வந்து அத்தனை சோதனையும் தாண்டி தனக்கு நியமித்திருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு முடி நரைச்ச உடனே அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் டை அடிக்கிறோன்னா நம்ம எங்க போய் நம்மளை எங்க போய் வைக்கலான்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். வாலிய பிள்ளைகள் சொல்லுங்க, சிந்திச்சு பாருங்க, சரியா தப்பா? சரியா தப்பா? பேசலாமா பேசக்கூடாதா? நான் சொல்லுவேன், எங்க சபையில நீ டை அடிச்சு செத்தியாக எனக்கு டை டப்பா எனக்கு தெரியாது, அதுக்கு அவங்க சொல்றது பசமா மனசுல சொல்லுவாங்க, ஆமா உமக்கு தான் முடி இல்லையே, அது உண்மைதான். நான் சொல்லுவேன், 1 லிட்டர் பெயிண்ட் டப்பாவும் 4 இன்ச்சு பிரஷும் வாங்கி வைப்பேன், பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ண ஒரு கண்ணாடியும் வைப்பேன், நீ இறந்த பெட்டிக்குள்ள இருந்து டெய்லி எடுத்து அடிச்சுக்கிட்டு படுத்துக்க. நான் போற இடங்கள்லாம் பிரசங்கம் பண்ணி 1-2 இடத்துல நிறைய பேர் மாற்றிட்டாங்க. சில ஊழியக்கார சகோதரிமாரே மாறி இருக்காங்க. உண்மையிலே நான் போற இடத்துல சில பாஸ்டர்ஸுக்கு மனைவி மாறி இருக்கிறது 15 முடி இருக்கும். ஒரு பாட்டி ஒரு தாத்தாட்ட ஒரு சொன்னாங்களாம், எனக்கு பூ வாங்கி தாங்கண்ணி. அவரு பூ வாங்கிக்கு ஊருக்கு போக முடியல, அதாவது ஞாராவளையில் இருக்கிறான்னுங்களா, மார்த்தாண்டத்துக்கு போல 6 மாதம் கழிச்சு தாத்தா மார்த்தாண்டத்துக்கு போனாங்க. மார்த்தாண்டத்துக்கு போன இடத்துல பூ இருந்துச்சு. அப்போ அந்த ஆடி மாதம் கல்யாண சீசனில் பூ விலைக்கு சௌரியமாக இருந்தால் 5 ரூபாய்க்கு பூ வாங்கினார். 10 முழம் பூ கிடச்சி கொண்டு வந்து இந்த அம்மாட்ட கொடுத்தாங்க. இந்த அம்மா பூவை வச்சாங்க, பொத்துன்னு கீழே விழுந்துட்டு. என்னன்னு பார்த்தா அவங்க சொல்லும் போது, இந்த அம்மா ஐயாட்ட பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போது 10-30 முடி இருந்துச்சு. அவர் வாங்கிட்டு வரும்போது 5-6 முடி தான் இருந்தால் 5-6 முடியிலேருந்து 10 முழத்தை வச்சாங்க. அந்த 5 முடியும் பிடுங்கி கீழே விழுந்துட்டு. இருக்கிறது 15 முடி 50 முடி இருக்கும். அதுக்கும் கலர் அடிச்சு. எனக்கு இந்த பாஸ்டர்ஸுக்கு மனைவியெல்லாம் டை அடிக்கிறத பார்த்துட்டேன்னு எங்களா எல்லா பிரசங்கத்திலையும் கொடுப்பேன். ஒன்று திருந்து இல்லைன்னா நரகத்துக்கு போவேன்னு நினைச்சே வாழு போ, வாழுங்க. கலர் எத்தனை பேருக்கு முடி எவ்வளோ அழகா இருக்குங்க. நரமயிரில் இருக்கிற மகிமை எப்படிங்க? அல்லேலூயா. அதில் இருக்கிற மகிமை ஏங்க நீங்கள் மாத்துறீங்க? அப்படி தலைக்கு டை அடிச்ச ஒன்றும் ஃபேமஸ் ஆயிடுவோன்னு நினைக்கிறேன். மயிரை பெண்ணே பொன்னாபரணங்களை அழிந்து விலையேறப்பட்ட நான் சொல்லுவேன், ஊழிய கூட்டத்துக்கு போனால் 3 விஷயம். பெரிய செல்ஃபோன் வச்சிருக்கிற பாஸ்டர்ஸ்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணாங்க, நீ ஏற்றுக்க மாட்டாங்க. டை அடிக்கிற ஊழியக்காரங்கள்ட்ட போய் சொல்லுங்க, பாஸ்டர் டை அடிக்காமல் 6 மாதம் பிரசங்க பீடத்தில் பிரசங்கமே வராது. அப்புறம் மருந்து எடுக்கிற ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லுங்க, 6 மாதம் மருந்து எடுக்காமல் இருங்க, பெட்டியில் வச்சு பாட வேண்டியதான். ஜோதி தோன்றும் ஓர் தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காணுவே, நம்பிதாழைக்கும் பொழுது. இல்லைன்னா இந்த சிஎஸ்ஐ பாட்டு பீழ உண்ட மாலையை பாடத்தான் செய்யணும். சொல்லி பாருங்க, திருந்தாது, வாய்ப்பில்லை.
இந்த பிரசங்கத்தை கேட்டு யாராவது தீர்மானம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க யாராவது தீர்மானம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எடுக்கிறவங்களா இருந்தால் இப்போ உடனே கை வைத்துப்பான், நான் எடுப்பேன் பிரதர், நான் இனி டை அடிக்க மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ பேர் ஏசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணுறான் பாரு, பிரசங்கம் ஒரு டைக்கு இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறான். டைக்கு நான் பேசுகிறேன்னு நினைக்காத, ஆண்டவர் உன்னை திருத்த நினச்சி பேசிகிட்டு இருக்காரு. 7வது, நீ இந்த வயசு காலத்தில் கூட இவ்வளவு கிளவியாக இருந்து எங்கேயோ டை டப்பா வாங்கி எங்கேயோ மைய வாங்கி தடவிட்டு இருக்கிறத ஆண்டவர் பிடிக்கல. அல்லேலூயா. 7 வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 27 10 11 14 வரைக்கும் வாசித்தா. 27 10 14 வரைக்கும் வாசித்தா. வாசிங்க 10 11 வாசிங்க. ம் 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 ஆ ம் ம் பவுலினால் சொல்லப்பட்டதை விட மாலுமியின் கப்பல் தலைவனும் சொன்னதை நம்பினான், ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கும் அப்படிதான். ஒரு கூட்டம் கர்த்தருடைய ஊழியக்காரங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், வேண்டாம், கப்பல் பிரயாணம் வேண்டாம், கப்பல் உடைகிறது போல இருக்கிறது, ஆகையினால வேண்டாம். 100க்கு அதிபதி அவன் கப்பல் தலைவன் சொன்னதையும் மாலுமி சொன்னதையும் நம்பினார்கள். இன்றைக்கும் ஒருவேளை என்ன உள்ள 3 பிரசங்கத்திலையும் உங்கள் அநேகர் அப்படிதான் சொல்லுவீங்க. என்ன பெரிய ஜவாப் பிரசங்கம், நான் கேட்காத பிரசங்கமா, இவர் சொல்லி நான் திருந்தணுமா? திருந்தவே வேண்டாம், வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட கூட்டம்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பிரசங்கத்தை கேட்ட போது சொன்னாங்க, இருதயத்துல குத்துண்டவள் ஆண்டவன் மாறே நாங்க என்ன செய்யணும்? ஒரு நல்ல பிரசங்கியாடைய பிரசங்கம் கிழிச்சு போடணும். அப்படிதானே பைபிள்ல சொல்லி இருக்கு. எங்க இருக்கு வசனம்? வாசிக்க பார்ப்போம். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு பிரசங்கம், ஒரு தெய்வ பிள்ளைய என்ன செய்யணும்னு சொல்லி அதுல ஒரு நல்ல வார்த்தை இருக்கு. வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் தானா? வாசிங்க. எத்தனாவது வசனமா? 12 வாசிங்க. ஜீவன் வல்லமை உள்ளதா இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள. எந்த பட்டயத்தில் இந்த உலகத்துல கேட்கிற எல்லா வார்த்தை விட ஒரு ஊழியக்காரன் பேசுற வார்த்தை கருக்கா இருக்கணும், அப்படி வெட்டணும். வாசியா. ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கிறதாயும் உருவ குத்தணும். எப்படி குத்தணுமா? பிரசங்கம் எப்படி குத்தணுமா? போடணும், சும்மா கஞ்சோட இருக்க இறைக்கிறணும், வச்சு போடு கும்முனி வரணும். உருவ குத்த பேசணுமா? சரியா தப்பா? உங்க பைபிள்ல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பிரதர்ஸ் இருக்கா இல்லையா? எப்படி பிரசங்கம் பண்ணணுமா? இல்ல எது பிரசங்கமா, எது வசனமா? உருவ குத்தணும், குடுக்குற குடுப்பு இழுத்து போனோம். வாசிங்க. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும். நீ எதுக்கு டை அடிக்கிறாங்கிறது வரைக்கும் அழகா சொல்லணும். நீ ஏன் கீழ்ப்படியலங்கிறது வரைக்கும் வகையா இருக்கணும், வகையறுத்து பேசணும். போதும். அப்ப 7வது திருந்த மாட்டாங்க. வாய்ப்பில்லை. யாருக்கு வாய்ப்பில்லை? ஊழியக்காரங்களுக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பில்லை. சரியா? இப்ப வாய்ப்பில்லை. யாருக்கு? ஒரு 15 நிமிஷம் 1.25 உங்களை முடிச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போதும் போல ப்ளஸ் பாயிண்ட் பேசும்போது நம்ம பைபிளை மூடிடும். அப்போ தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு 5-7 குறிப்பு. வாய்ப்பில்லை. யாருக்கு அப்படின்னா, இப்போ மைனஸ் எல்லாம் நம்ம விட்டுற போகிறோம், ப்ளஸுக்கு வர போகிறோம். நீங்கள் அதில் இருக்கிறீங்களான்னு பார்த்துடுங்க. சரியா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25 வாசிங்க. போதும். வாய்ப்பில்லை. என்ன வாய்ப்பில்லை? நீங்க நல்லா இருக்கிற காலத்துல நல்லா ஜெபம் பண்ணி பழகிட்டீங்கன்னா, பவுலையும் சீலாவையும் அடிச்சு துவைச்சு போட்டிருக்கிறாங்க, ரத்த காயத்தோடு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி பழகின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த ராத்திரியும் ஜெபம் பண்ணாம தூங்க மாட்டான். வாய்ப்பில்லை. இந்த கால வேளையில ஆண்டவர் என்னை கட்டாயப்படுத்தி இந்த பிரசங்கத்தை பண்ண வைத்தார். உண்மையிலே சொல்றேன், இது நேத்து மீண்டும் ஒரு வாய்ப்புன்னு இருந்த பிற்பாடு வரும்போது எனக்கு போராட்டம். ஆண்டவரே, நேத்து தான் நான் மீண்டும் ஒரு வாய்ப்புன்னு ஒரு தலைப்புல பேசுறேன். இல்லை, வாய்ப்பில்லைங்கிறத பேசு. அதில் இந்த ப்ளஸ் பாயிண்ட் பேசுறதுக்காக தான் கர்த்தர் அனுமதிச்சார். அல்லேலூயா.
உண்மையிலே ஜெபித்து பழகின ஒரு மனிதன், தேவனோடு பேசி பழகின மனிதன், எவ்வளவு காயம், எவ்வளவு வியாதி, எவ்வளவு பலகீனத்திலும் ஜெபிக்காம தூங்க மாட்டான், ஜெபிக்காம வாழ முடியாது. அடிச்சு துவச்சி அவனை கட்டி போட்டிருக்குங்க. வீட்டில் போய் உட்காந்து யோசித்து பாருங்க. பவுல் என்ன பேசியிருக்கலாம்? வசம் இல்லாமல் மாட்டிட்டோம், எப்படி என்ன அடியப்பா, மண்டையிலேருந்து ரத்தம் வருது, இங்கேருந்து இருக்குது, இங்கே அடிச்சையில் நெஞ்சு வலிக்குது. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். யோசித்து பாருங்க. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் மனசாட்சியை தொட்டு யோசித்து பாருங்க. வியாதி பலகின நேரத்தில் கூட மார்னிங் பிரைசிங், எவ்வளவோ சரீரத்தில் இருக்கிற கஷ்டத்தின் நேரத்தில் கூட இரவு ஜெபம் பண்ணாமல் நான் தூங்க கர்த்தர் அனுமதிச்சதில்லை. நானும் என் வாழ்க்கையில் தூங்கிட்டு தான் ஜெபம் பண்ணுறேன். என் வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் வாழ இதுவரைக்கும் கர்த்தர் அனுமதிக்கவில்லை. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து, ஞானஸ்தானம் எடுத்த நாட்கள்லேருந்து, அபிஷேகம் பெற்ற நாட்கள்லேருந்து, இந்த சத்தியத்துக்கு வந்த நாட்கள்லேருந்து இதுவரைக்கும் கர்த்தருடைய பெரிய கிருபையினால் ஜெபம் பண்ணாமல் வாழவே கர்த்தர் என்னை அனுமதித்ததில்லைன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அல்லேலூயா. வாய்ப்பில்லை. இந்த அடி, இந்த உதையிலே இப்படி ஜெபம் பண்ணியிருந்தா இவங்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க? அல்லேலூயா. இந்த பசங்கள்லாம் எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம்? படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. அங்கே இருக்கிற வாலிய பிள்ளை ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவியாமா? தண்ணி ஜெபம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் இருக்குமா? இருக்காது. உனக்கு இருக்காமா? இருக்காது. வந்ததே புண்ணியம். அது போட்டிருக்க நகை நட்டுக்கு எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் வசதி உள்ள குடும்பம் போல தெரியுது. இதுக்கு மேலே பேசுகிற அடுத்த வாரம் கூட்டத்துக்கே வராது. கிருபையாது வந்துகிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஜெபித்து பழகினால், ஜெபித்து பழகினால் ஜெபிக்காமல் இருக்க வாய்ப்பில்லை. ஜெபித்து பழகிவிட்டால் ஜெபிக்காமல் இருக்க வாய்ப்பில்லை. உபவாசம் எடுத்து பழகிவிட்டால் அடுத்து வரும், அதுக்கு தான் வரும். அடுத்தது 84 வயசு ஆசேர் கோத்திரத்தாலும் பானுவேலும் குமாரத்தி. எத்தனை வயசு? 84 வயசு. ஜெப ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்தாலும். நம்ம ஆட்களுக்கு இப்போ இருக்க ஒரு ஜெபம் எப்படி தெரியுமா? ஒருத்தன் ஜெபம் பண்ணான் ராத்திரி, ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும் ஐயா, என் மனைவிக்கு புருஷன் ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அப்பாவை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னா படுத்துட்டான். இப்போ நம்ம ஆட்களுக்கு என்ன ஒரு ஜெபம் இருக்குது? நம்ம ஆட்கள் என் போன்ற ஊழியர்கள்லாம் இது தலையணை நீ வச்சுக்கிடுங்க, சரியா? கொஞ்சம் பார்த்துடுங்க. ஆமாம், பாட்டு புக்கு, இது பாட்டு புக்கா, இது தலையணை நீ கற்பனை பண்ணிவிடுங்க, சரியா? எதையோ கற்பனை பண்ணுற நம்ம இதையும் கற்பனை பண்ணி இப்படி மடியில் தூக்கி வைக்கணும். என்ன நம்ம ஆட்களுக்கு ஒரு சிலருக்கு ஜெபம் இருக்கு. அழகாக காலம் தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம், அல்லேலூயா கரபர கரபர தெரியல, எங்க போய் உங்களை கொண்டு வைக்கணி தான் தெரியல, எப்படி போகணி தான் தெரியல. எத்தனை ஊழியர்களுக்கு முழங்கால் படி இடையே முடியலைங்க. ஜெபித்து பழகின ஒரு மனிதனால், தேவனோடு சஞ்சரித்து பழகின ஒரு மனிதனால் வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. வழக்கம் சொல்லிட்டு போனால் டைம் ஆயிரும். 2 வாய்ப்பில்லை. முதல்ல யாருக்கு வாய்ப்பில்லை? நல்லா ஜெபம் பண்ணி பழகிட்டா ஜெபம் பண்ணாமல் படுக்க என்ன செய்ய முடியாது. எந்த ராத்திரி எத்தனை கன்வென்ஷன் எப்போ போயிட்டு வந்தாலும் சரி, முறைப்படி ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்க வைக்கிறார். அல்லேலூயா. எந்த வியாதி நேரத்திலையும் ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்க வைக்கிறார். அது என்ன சுவாசம், வாழ்க்கை, அது மேன்மணி எல்லாம் கிடையாது, அதான் வாழ்க்கை. அல்லேலூயா. ரைட். 2 வேதத்தில் வாசிக்கும் போது வாய்ப்பில்லை. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், எஸ்ரா 7:10 வாசித்தால், வாசிங்க. எஸ்ரா 7:10 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, எங்க நேரம் ஆயிட்டு முடிச்சிருவோம். என்ன எதையாவது ஒண்ணு வாசிங்க. தேவனாய கர்த்தர் பக்குவப்படுத்தி இருந்தான். உங்க இருதயத்தை சுத்திகரித்து இருதயத்தை வசனத்துக்கு பக்குவப்படுத்திட்டீங்களானா, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தத்தை பெற்றுட்டீங்களானா, ஒரு நாள் நீங்க மாற்ற மாட்டீங்க. தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. ஒரு இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பிரசங்கம் பண்ணுவதற்கு மட்டுமல்ல, தன் வாழ்றதுக்கு இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். தன் இருதயத்தை
பக்குவப்படுத்தி இருந்தான். நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் தான் ஆண்டவர் அவனை ஆதாமை ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வச்சார். ஜீவியத்தை சரியா பண்படுத்தக்கூடிய கிருபை இருக்குமானா மாற்ற மாட்டாங்க. என் ஜீவி எப்படி? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? என் ஜீவி எப்படிப்பட்டதா இருக்கு? எனக்குள்ள என்ன குறைவு இருக்கு? என் எண்ணம் என்ன? என் சிந்தனை என்ன? என் நோக்கம் என்ன? வாஞ்சை என்ன? இந்த கூட்டத்துக்கு கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். என் வேலை என்ன? நான் என்ன செய்யணும்? ஞானாவள கிருபாசன சபையின் அனுபவம் எப்படி? ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒரு 200 ஜனங்கள் 300 ஜனங்கள் வாராங்களே, இந்த ஜனத்துல எப்படி ஒரு 100 பேராவது ஆண்டவருக்குரியவங்க இருப்பாங்களே, இந்த ஜனங்கள் எப்படி பக்குவப்படுத்தப்படணும்? இந்த ஜனத்துக்கு பிரசங்கிக்க நான் எப்படி பக்குவப்படுத்தப்பட்டிருக்கணும்? எனக்கு எவ்வளவு கிருபை இருக்கணும், எவ்வளவு அபிஷேகம் இருக்கணும், எவ்வளவு வல்லமை இருக்கணும், எவ்வளவு தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அல்லேலூயா! பக்குவப்படுத்தப்பட்ட அனுபவம், பக்குவப்படுத்தி இருந்தோம். வாய்ப்பு இல்லை, எஸ்ராவை மாற்ற முடியாது. வேதம் வாசிக்க ஜெபிக்க பக்குவப்பட்டு இருக்கிறாங்க. ரைட். 3 வேதத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2:5 வாசித்தா. யோவான் சுவிசேஷம் 15:5-2 வாசிங்க. 15:2-5 2:5. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுறா. 5வது வசனத்துல மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக. கனி கொடுத்து பழகிட்டாங்கன்னா, நல்ல கேரக்டர் இருக்கிறவங்கள பாருங்க, நல்ல சுபாவம் இருக்கிறவங்கள பாருங்க, ரொம்ப கோவம்லாம் வராதுங்க, பழகிட்டா போதும். வாய்ப்பு இல்லை. நான் என் லைஃபே பார்க்குறேங்க. ஒரு காலத்தில் பயங்கர கோவக்கார, பயங்கர கோவம். 10 வயசுலேயே அடிதடியில் பழக்கினாங்க. மனத்தாழ்மையாக சிலதை சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். இங்கே மாதிரி இப்படிலாம் போட்டெல்லாம் நாங்கள் அடிக்கிற பழக்கத்துக்கெல்லாம் பழகலை. இவ்வளோதான், பக்கத்தில் வச்சு இப்படி ஒரு பஞ்சு விட்டா அந்த பஞ்சு அவ்வளோ பவராக அப்படி தான் பழக்கினாங்க. பழக்கினதே அதுக்கு அடிதடிக்கே பழக்கினாங்க. 10 வயசுலேருந்து கராத்தே கலரி போட்டு பழக்கி எடுத்தாங்க. இல்லை இன்னைக்கு வாய்ப்பே இல்லை, அடி வாங்குறதுக்கு ரெடி ஆக்கி வச்சிருக்காரு. அல்லேலூயா! கோவப்படணும். எனக்கு எதுக்கு கோவப்படணும்? எனக்கு கோவத்தோட பெருமை பிடிச்சிருக்கு. அல்லேலூயா! பெருமை விட தாழ்மை பிடிச்சிருக்கு. கனி கொடுக்க பழகிட்டா வேற கனி வராது. மாமரத்தில் மாம்பழம் தான் இருக்கும். அல்லேலூயா! சக்கப்பழ மரத்தில் சக்கப்பழம் தான் இருக்கும். அல்லேலூயா! இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். அல்லேலூயா! பிரசங்கம் மட்டும்தாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஜனங்கள் மனத்தாழ்மையாக சொல்லுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, அப்படி தான் நான் வாழணும். ஜனங்கள் சொல்லுவாங்க, எங்கள் பிரதர் கனிஞ்ச அனுபவத்துக்கு வந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய நஷ்டம் வந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை உணர்த்தி வச்சுக்கார். நடந்தாச்சுல விடு. என் சிஸ்டர் சொல்லுவாங்க, சில நேரம் கார் கொண்டு போயிட்டு எங்கள் சிஸ்டர்ஸ் வண்டி ஓட்டுவாங்க, கார் கொண்டு போயிட்டு இடிச்சிட்டு வரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்று என்ன ஒரு 5000 ரூபா 10000 ரூபா செல்ல, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. நான் இடிச்சுட்டு வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு தானே சொல்லுவீங்க. அதே போல் தான், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, சரி பார்த்து ஓட்டுங்க, ரைட், ஓகே. எது நஷ்டம் வந்து பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, சரி பார்த்துமா செய்யுமா. பிரதர் இது ஒரு விஷயம் இல்லை பிரதர், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இதெல்லாம் ஒரு மேட்ரா. கனி கொடுத்து பழகிட்டால் ஒரு காலத்தில் என்கிட்ட வந்து பேசணுன்னா பயப்படுவாங்க, பார்க்கணுன்னா பயப்படுவாங்க. முகத்தை பார்த்தா அப்படி இருக்கும், சீரு 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 சீருன்னு சீரும். பிரசங்கத்திலலாம் அந்த சிரிப்பே இருக்காது. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணும், சீத்துன்னு இருக்கும். இப்போமே இவ்வளோ சீத்துன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் கிருபையாய் மாற்றினார். இப்போ அந்த கனிஞ்ச ஒரு அனுபவம். பிரைஸ் லார்ட். எப்படி மக்கா, நல்லா இருக்கிறியா மக்கா, நல்லா இருக்கிறியாம்மா, நல்லா இருக்கிறீங்களாம்மா, எப்படிம்மா இருக்கிறீங்க, அப்படியே சாப்பிட்டீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்புறம் ஏன் கவலைப்படுங்க? ஒன்றும் கவலைப்படாங்க, ஏசப்பா இருக்கிறார், எல்லாம் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா! இது நடிப்பல்ல, லைஃப். அல்லேலூயா! வாழ்க்கை. அல்லேலூயா! ஜீவியம். கனி கொடுக்க பழகிவிட்டால் கனி கொடுக்காமல் இருக்க வாய்ப்பில்லை. உண்மையான தாழ்மை, உண்மையான அன்பு, உண்மையான இரக்கம், உண்மையான காருண்யம், உண்மையான கீழ்ப்படிதல் நமக்குள்ள சுபாவம் மாறிட்டா ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா! சரியா? அப்ப 3வது, கனி கொடுக்க பழகிட்டா கோவப்படுறதுக்கே விருப்பம் இல்லைங்க. ஒரு காலத்துல தைரியம்னா அப்படி இருந்திருக்கதா சொல்லுவாங்க. இப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தைரியம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, நான் அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், பேத்தையை போல ஆக்கிருங்கப்பா, தப்புல போல ஆனாலும் பரவாயில்ல. அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு, கனி கொடுக்குற லைஃப்ல இருக்கிற சந்தோஷம் இருக்கு, தாழ்மையா போறதுல இருக்க சந்தோஷம் இருக்க, பொறுமையா போறதுல இருக்க சந்தோஷம் இருக்க, சகிப்புல இருக்கிற சந்தோஷம் இருக்க. சே, என்ன சந்தோஷங்க! நான் இன்னும் பூரணப்படலை, தோக்குறேன். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நிறைய விதத்தில் கேட்குறேன், ஆண்டவரே இனி எனக்கு லைஃப் கனி கொடுக்குற வாழ்க்கையா இருக்கணும். 4 வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியா 39ஆம் அதிகாரம் 10வது வாசித்தால் வாய்ப்பில்லை. யாருக்கு? வாசிங்க, ஆதியா 39:10 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
பரிசுத்தமாய் வாழ்ந்து பழகிட்டா தப்பு செய்ய மாட்டான். புரியுதா? இப்போ உள்ள யோசேப்பெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? வாடா மக்கா, நீ வா, இங்க வா, நீ தான், நீ யாரா ஒரு ஆள் வா, இங்க வா, நீ வாடா, நீ வா, நீ தான் கொஞ்சம் ஸ்டைலா இருக்க, வா, நல்ல அழகா பேண்ட் எல்லாம் கெட்டி எடுத்து சும்மா ஆளும் கொஞ்சம் கலரா, இவரு தான் போர்த்திபார்னு வச்சுடுங்க, நான் தான் யோசேப்புன்னு வச்சுடுங்க. அந்த யோசேப்பு சட்டையை கலத்தி விட்டு ஓடிட்டான். இப்போ உள்ள யோசேப்பு எப்படிப்பட்ட யோசேப்பு? விட்டுரு 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 விட்டுரு. இரியானுவல நம்ம யோசேப்பெல்லாம் போமாக்கா, நம்ம யோசேப்பெல்லாம் கட்டையில வச்சு நக்கர நறுபுரு நந்தர நறுபுருன்னு சொல்லி மற்ற கைமா தான் போடணும். அந்த யோசேப்பு சட்டையை கலத்தி விட்டு ஓடிட்டான். பரிசுத்தமாய் வாழ்ந்து பழகிவிட்டால், பாவத்துக்கு விலகி ஓடி பழகிவிட்டால் வாய்ப்பில்லை. யோசேப்பு ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாய்ப்பில்லை. யோசேப்பு ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. நான் சொன்ன இப்ப சொன்ன யோசேப்பு இல்ல, அந்த யோசேப்பு. இங்க நிறைய யோசேப்பு இருப்பான், அவன் நம்மள மாய்ப்பட்டாள். அல்லேலூயா. நான் சொன்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? பாவத்துக்கு விலகி ஓடி பழகிவிட்டால், பாவம் செய்யாமல் இருக்க பழகிவிட்டால் செய்ய மாட்டாங்க. வாய்ப்பில்லை. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்ய. ஒரு நாள் யோசேப்பு பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. 5 வேதத்துல வாசிக்கும் போது 4 சொல்லிட்டோமா? 5 வேதத்துல வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வாசித்தா. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிருவோம். என்ன ஒரு 5 நிமிஷம். மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடுத்து பழகிட்டாங்கன்னா கொடுக்காம இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ கொடுத்து பழகிட்டாங்கன்னீங்களா, வறுமை கஷ்டம்லாம் அவங்கள தடுக்கவே முடியாது. அதான் அதில் உள்ள மேன்மை. அந்த ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நவுட்டி 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 இருப்பாங்க சிலர், கொடுக்கவே செய்யாது. கொடுத்து பழகினவங்க கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு கன்வென்ஷன் நடக்கு, ஆண்டு விழா கன்வென்ஷன், எல்லா மீட்டிங் முடிஞ்சு நல்ல சாப்பாடு இருக்குது, கையில் இருக்கோ இல்லையோ எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. கிருபாசனத்தை எடுத்து பார்த்தா இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பொருத்தனை கன்வென்ஷன் கூட வைப்பாங்க. ரொம்ப நல்ல விஷயம் கிருபாசனத்தை பொறுத்தவரை. அந்த மாதிரி கொடுக்க பழகின ஜனங்கள் கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. எது என்ன ஆனாலும் சரி, பசியும் பட்டினியுமா இருந்தாலும் சரி, பிள்ளையை படிக்க வைக்காட்டாலும் பரவாயில்ல, ஃபீஸே கெட்டாட்டாலும் பரவாயில்ல, வருடாந்திர கன்வென்ஷன் செலவு இப்படி இருக்கும், ஆண்டோடைய கிருபையினால கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. கொடுத்து பழகின ஜனங்கள் கொடுக்காம இருக்க வாய்ப்பில்லை. 6 சரியா? வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-13 வாசித்தால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 9-13 வாசித்தா. அப்பதான் நம்ம முடிச்சு வரைக்கும் நல்லா இருக்கும். 1.25 உங்களை முடிச்சா நல்லா இருக்கும். வாசியா. கூடாரங்களிலே குடியிருந்தான். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து பழகிட்டா அப்புறம் சொத்து, ஆபிரகாமுக்கு சொத்து சுகம் கர்த்தருக்கு சித்தமான. நாளைக்கு இந்த பிரசங்க குறிப்பு கொஞ்சம் நம்ம டீப்பா பேசிக்கலாம். அப்போ ஆபிரகாமுக்கு சொத்து சுகம் பூமி தாங்கக்கூடியல. ஞாராம் விலையில கொண்டு வந்து அவருக்கு ஆடு மாடெல்லாம் வச்சாங்கன்னா ஞாராம் விலை தாங்காது, அந்த அளவுக்கு சொத்து. ஆனா கூடாரங்களில் குடியிருந்தார். அல்லேலூயா. ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து பழகினவங்களுக்கு கட்டடம் கட்டி ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. அலங்காரமான வாழ்க்கை வாழ விரும்ப மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த முகத்துக்கு பவுடர் தேவையில்லை, இன்னைக்கு வரைக்கும் தேவையில்லை. 17 வயசுல ரட்சிக்கப்பட்ட போதே இந்த முகத்துக்கு பவுடர் தேவையில்லை. ஊழியத்துக்கு போன போது கலர் தெரியக்கூடாது, அழகு தெரியக்கூடாது, எண்ணெயை பூசிக்கிட்டு தெரிஞ்சிருக்கிறோம். எனக்கு தேவையில்லை. எவ்வளோ வெளிநாட்டு கிரீம் கிடைச்சிக்கு, நான் போட்டது எனக்கு தேவையில்லை, எனக்கு அவசியம் இல்லை. எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து பழகினவர்களுக்கு அழகா ஒரு ஹோண்டா சிட்டி காருக்கு டெய்லி வந்துட்டு போலாங்க. தனி ஒரு மனுஷனா கார்ல வர்றதுல, 2 வீலர்ல அழகா ஜாலியா ஆண்டவரேன்னு பேசிட்டு வருவேன். சாயங்காலம் பஸ்ல வருவேன். ஏன்னா கார்ல வந்தா யாருங்க கேட்கிற, கிடைக்கிற காணிக்கையில காருக்கு போக மீதி தான் வரப்போகுது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, அவசியம் இல்லாம ஒரு ஹோண்டா சிட்டி காரை எடுத்துட்டு நான் தனியா வண்டி ஓட்டி ஒரு 1000 ரூபாய் பெட்ரோல் போட்டு வேண்டாம், அந்த 1000 ரூபாய் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு போறது எனக்கு தேவையில்லை. நான் என்ன சேர்த்த வைக்கிறேன், எனக்கு தேவையில்லைங்க.
எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து பழகினவர்கள். அல்லேலூயா. எங்கே எப்படி சாப்பிட்னாலும் சாப்பிடலாங்க. இல்லைங்க, என்னுடைய ஃபேவர் இன்னைக்கு காய்கறி, என்னுடைய ஃபேவரில் இருக்கிறது இட்லி தோசை. அல்லேலூயா. எல்லாம் சாப்பிட முடியுமா? நான் சாப்பிட முடியும். என்னை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா என்விலே பிறந்து என்விலே வளர்ந்தது போல. ஊழியத்துக்கு போகும்போது சென்ட்ரு பாஸ்டர் கேட்ட கேள்வியை, நீ சாப்பிட்றதுக்கு இறைச்சி சாப்பிட வீட்டுக்கு போகாமல் இருப்பியான்னு தான். மட்டன் பிரியாணி என்னுடைய ஃபேவர். இன்னைக்கு எல்லாம் அப்படி எளிமையாக வாழ்ந்து பழகிட்டோம். ரைட், ஓகே. தேவன் நம்மளை பழக்கி எடுத்துட்டா என்ன இருந்தாலும் சரி, கொஞ்சம் போல கூழு, கொஞ்சம் போல சம்பல், ரைட், சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துடலாம். அல்லேலூயா. மணக்க மணக்க வாழ்ந்துடும். உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி பிரசங்கத்தில், எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமோ, கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும். ஆமா, எவ்வளவு சொத்து சுகம் இருந்து ஆபிரகாம் கூடாரங்களிலே தான் பிள்ளையோடு தன் பேர பிள்ளையோடு வாழ்ந்து பழகிட்டான். இன்னைக்கு கொஞ்சம் இருந்தா கூட நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம் தெரியுமா? வித்தியாசமா வளர்க்குறோம். அங்கதான் தோக்குறோம். ஆபிரகாம் பரலோகத்தில் மேன்மையான இடத்துக்குரியவராய் மாற்றப்பட்டார். எளிமையான வாழ்க்கை கர்த்தருக்கு சித்தமான. அதை கொஞ்சம் கூட டீப்பா நம்ம நாளைக்கு சிந்திக்க வாய்ப்பு இருந்தா பார்ப்போம். 7 வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுல யாருக்கு அப்படின்னா, வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2, வெளிப்படுத்தின விசேஷம் 21:10, 3 வசனம் சொன்னோம். வெளிப்படுத்தல் 1:10, வெளிப்படுத்தல் 4:1-2, வெளிப்படுத்தல் 21:10. வாசிங்க. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. மேலே ஏறிவா என்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். 2வது, உடனே ஆவிக்குள்ளானேன். வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. உடனே ஆவிக்குள்ளானேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:10, சீக்கிரம் வாசிங்க. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது புரிஞ்சுதா? ஏதாவது புரிஞ்சுதா? ஒன்றும் புரியல. என்ன? கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. அபிஷேகத்தில் வாழ்ந்து பழகிட்டா அபிஷேகத்துக்குள்ளே தான் வாழ்வாங்க. பிரசங்கம் புரிஞ்சுதா உங்களுக்கு? பிரசங்கம் புரிஞ்சுதா உங்களுக்கு? வாய்ப்புங்களை நெகட்டிவ் எல்லாம் விட்டுருங்க. பிளஸ் ஒரு ஏழை மறுபடி சொல்றேன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஜெபித்து பழகிட்டா ஜெபிக்காம இருக்க வாய்ப்பில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில எஸ்ராவை போல தன்னை பக்குவப்படுத்த பழகிட்டா அவங்க பக்குவப்படுத்தாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. கனி கொடுக்க பழகிட்டா கனி கொடுக்காம இருக்க மாட்டார்கள். பரிசுத்தமாய் வாழ்ந்து பழகிட்டா பரிசுத்தமாக தான் வாழ்வாங்க. அல்லேலூயா. 5, நம்ம வாழ்க்கையில கொடுத்து பழகிட்டா, ஆண்டோடைய ஊழியத்துக்கு நீ செய்து பழகிட்டா செய்யாமல் இருக்க வாய்ப்பில்லை. 6, பரிசுத்த நம்முடைய வாழ்க்கையில பரதேசியாய் அது எளிமையா வாழ பழகிட்டா அதுக்கு பிற்பாடு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்ப மாட்டோம். 7, பரிசுத்தாவியானோருக்குள்ள வாழ்ந்து பழகிட்டா அபிஷேகத்தை நம்ம இழக்கவே மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. மேலே ஏறிவா சத்தம் கேட்டோன்னு ஆவில நிரம்பினார். ஸ்தேவானை கொண்டு கல்லெறிகிறாங்க. அபிஷேகத்தில் நிரம்பி வானத்தை அண்ணாந்து பார்த்தார். கண்களை மூடுவோமா? நீங்க அப்படி இருக்கிறீங்களா? நீ ஆராய்ந்து பார்க்கிறீங்களா? பெற்ற அபிஷேகம் உங்க மேல இருக்குதா நீ பார்க்கிறீங்களா? இல்ல என் மேல இருக்குதா நீ நான் பார்க்கட்டுமா? எத்தனை பேர் வாய்ப்பில்லைங்கிற இடத்துல இருக்கிறோம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமோ, கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்ய முடியும். எத்தனை தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும்? ஜெபித்து பழகிட்டேன் பிரதர், ஆவில நிரம்பி ஜெபிக்க பழகிட்டேன். இப்பெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பாம ஜெபித்தா எனக்கு உப்பும் சப்பும் இல்லாம இருக்கிறது. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இந்த கூட்டத்தின் முடிவில் எத்தனை பேர் அபிஷேகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். மேலே ஏறிவா என்று சொன்ன சத்தத்தை கேட்ட போது நான் உடனே ஆவிக்குள்ளானே. ஆவியானவரால நிரப்பப்படுவதற்கு கியர் போடுறது போல பாட்டு பாடி கையை தட்டி நாங்க மைக்கில் சத்தம் போட்டா தான் ஆவில நிரம்புறீங்கன்னா நினைச்சுக்கிடுங்க. அது ஒரிஜினலான அபிஷேகத்தின் அனுபவம் இல்ல, ஒரு உண்மையான தெய்வ பிள்ளையின் அபிஷேகம். ஆதி ஆகமத்தை ஆரம்பிக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆவியானோர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அனுபவத்துக்குள்ள வரும்போது கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஆரம்பமும் முடிவும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறது. எத்தனை பேர் இந்த காலை ஆராதனையிலே அருமை கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில வாய்ப்பே இல்லை பிரதர், இது என் வாழ்க்கையின் கடைசி பிரசங்கமா நான் எடுத்துக்கிறேன். என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை முக்கியப்படுத்தி தான் நான் வாழ்வேன். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தான் வாழ்வேன். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ எக்காலத்தோடு இறங்கி வரும்போது கர்த்தருக்குள்ளே மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். நம்முடைய பணம் நம்மளை கொண்டு போய் சேர்க்காது, நம்முடைய அறிவு நம்மளை கொண்டு போய் சேர்க்காது, நம்முடைய ஸ்தாபனம் நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். பரிசுத்த ஆவியினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் ஒரு சின்ன கூட்டத்தை கர்த்தர் இந்த கூட்டத்தில் வேறு
வேறு பிரிக்கிறார். சத்தியத்தை கேட்கும் போதே ஆண்டவரே இந்த வசனமெல்லாம் என் வாழ்க்கையா மாறணையா, இது உண்மைதான் தகப்பனே, இதுதான் சத்தியம் தகப்பனே, இதுதான் உண்மை கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனையோ நாட்கள் காத்து கிடந்த என் ஆத்துமாவுக்கு நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல சத்தியத்தை பேசுனீங்கப்பா. உண்மையா இப்படிதான் வாழணும்பா, இதுதான் வேத தேவ ஜனத்தின் அழகப்பா, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஒரு சின்ன கூட்டம் கர்த்தருடைய பட்சமா வந்திருக்கிறது. 12 கோத்திரத்தாருக்கும் கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய பட்சமாய் நிற்கிற கூட்டம் யார் என்று சொல்லி. லேவி கோத்திரம் மட்டும் ஆண்டவருடைய பட்சமாய் வந்தார்கள். இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் அதே வார்த்தையோடு கர்த்தர் உன்னை சந்திக்கிறார். வாய்ப்பில்லை என்கிற வார்த்தையின் மூலமாய் என்னுடைய பட்சமாய் நிற்கிற ஜனம் யார்? என்னால என்னை ஜெபிக்காம வாழ முடியாது, என்னால பரிசுத்தமாய் வாழாம முடியாது, என்னால கனி கொடுக்காம வாழ முடியாது. பக்குவப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் இல்லாத ஒரு ஜீவி எனக்கு தேவை இல்லை. தேவனுக்கு கொடுக்கிற அனுபவம் இல்லாத ஜீவி எனக்கு தேவையில்லை. நான் இனி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ போறேன். 4 பேரை போல வாழ்றதுக்கு கர்த்தர் என்ன அழைக்கவில்லை. நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழும்படி அழைக்கப்பட்டேன். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே தன் மகனாகிய ஈசாக்கோடு தன் பேர பையனாய் யாக்கோபோடு கூடாரங்களிலே குடியிருந்தான். ஓ ரபா ஷக்கரபலா, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக்கப்பட்டார். பத்ம தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட போது யாரும் இல்லாத நிலவரத்திலே தேவனுடைய நாளிலே ஆவிக்குள்ளாக்கப்பட்டார். இந்த கன்வென்ஷன்லே கர்த்தர் வந்து அபிஷேகம் பண்ணலனா என்னைக்கு நீ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள போகிறார்? இந்த கன்வென்ஷன்லே கர்த்தர் வந்து புதுப்பிக்க முடியாவிட்டா எப்படி நீ புதுப்பிக்கப்பட போகிறார்? ஓ மேலே ஏறி வா. கேட்ட சத்தியமெல்லாம் உன்னை பார்த்து சொல்லுகிறது, என் மகளே என் மகனே, நீ வாழ்ந்த வாழ்க்கை போதும், மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்த வாழ்க்கை வாழ்ந்தது போதும். பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாய் வானத்தை அண்ணாண்டு பார்த்து கொண்டிருக்கிற கலிலேயரே, இந்த இயேசுவானவர், இந்த இயேசப்பா எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே இறங்கி வருவார். ஓ ஷமானா ரகரபா, இயேசப்பாவின் நாமத்தில் இன்றைக்கு புதுப்பிக்கப்படுவோமாக. ஓ மாற்றமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு ஏதுவா வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. அபிஷேகத்தில் வாழ்ந்த தெய்வ ஜனங்கள், அபிஷேகத்தில் ஊழியம் செய்த ஊழியர்கள், ஆண்டவருடைய அதிகாரத்தோடு ஊழியம் செய்த ஊழியர்கள் அதை இழந்து ஊழியம் செய்ய முடியாது. ரிமானா ரிமானா ரிகரபலா, ஆண்டவருடைய நாமத்தினால இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படுவோமாக, இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படுவோமாக. ஒரு சின்ன கூட்டம் கர்த்தருடைய பட்சமா நிற்கும்படியாக தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள். தீர்மானம் எடுத்தவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அன்றைக்கு நித்திய ஆசாரிய பட்டத்தை ஒரு லேவி கோத்திரத்தாருக்கு கர்த்தர் கொடுத்தது போல இன்றைக்கு யாரெல்லாம் வசனத்தை கேட்ட போது இது உண்மைதானையா, இப்படிதானையா வாழணும், பெந்தகோஸ்தே ஜனம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய ஜனங்கள், பரலோக ராஜ்யத்துக்குரிய ஜனம், இப்படித்தானே வாழணும், இப்படித்தானே வாழ்ந்தாங்க, இப்படித்தானே பேசினாங்க, இதுவே சத்தியம் என்று விசுவாசிக்கிற ஒரு ஜனத்தை கர்த்தர் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். ராபா பாவா சக்க துடாயிட பலங்கரமனா.